Hello பசங்களா, வணக்கம் and welcome. காலை வணக்கம், good morning all of you. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது human health and diseases one shot. Okay, ஒரே ஷாட்ல entire human health and diseases நம்ம முடிக்க போறோம். So a very good morning பசங்களா எல்லாருக்குமே. Okay, yes. So யாரெல்லாம் லைவா பார்த்துட்டு இருக்கீங்களோ ஒரு green hearts கொடுங்க. We will get into the session. ரொம்ப முக்கியமான செஷன். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த சாப்டர் ஒரு 1.5 hour 2 hours முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீங்க போய் இந்த சாப்டரை ரிவைஸ் பண்ணி ஓகே PYQ சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா you'll be able to get 10 marks from this chapter. ரொம்ப முக்கியமான சாப்டர், 10 மார்க்குக்கான சாப்டர் பசங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இது மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி கஷ்டமான சாப்டர் கிடையாது, ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சக்கூடிய சாப்டர். அண்ட் இதை வந்து நம்ம டே டு டே லைஃபுக்கு ரொம்ப ஈஸியா ரிலேட் பண்ண முடியும். Am I audible? Is my voice clear and audible? Can anyone confirm me பசங்களா? Please do let me know if my voice is clear and audible. Yes. So a very good morning. Yes, Tanushri, thank you Tanushri for confirming. Okay, so session kulla pogalam, ஒரு minute கூட waste பண்ண வேண்டாம். Okay, so session kulla போறதுக்கு முன்னாடி I'll just talk about IVSAT exam, Instant Vedantu Scholarship Admission Test. So this is for all of you. Okay, you can go write this IVSAT exam. 70% வரைக்கும் scholarship கிடைக்கும். நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல போய் நீங்க எழுதலாம். Okay, register now. Why are you guys still waiting? Okay, Vedantu's promise, this is something very interesting. Vedantu's improvement promise. Okay, if you are not improving your marks, 100% fee refund நாங்க promise பண்றோம். Okay, this is something very important and interesting. So வாங்க செஷன் குள்ள போகலாம். Okay, before we get into the session, good morning all of you. A very good morning பசங்களா. சாரி, நேத்து காலையில லைவ் வர முடியல, ஆக்சுவலி ஸ்கெடியூல் பண்ண முடியல, அதனால லைவ் வர முடியல. ஓகே, ஸோ இனிமேலே மார்னிங் 6 or 7 o'clock we will have live until your exams. Okay, yes. So do like, எல்லாரும் லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. By the end of the session ஒரே ஒரு கமெண்ட் போடுங்க. Okay, let's get into the session. So இந்த செஷனை வந்து இந்த என்டையர் சாப்டரை வந்து 3 விதமா பிரிக்கலாம் பசங்களா. Okay, one thing is you will be learning about diseases. Okay, இன்னொரு விஷயம் you will be learning about immunity. Okay, immunity, and in immunity you also have AIDS and cancer. Okay, கடைசியா நீங்க பார்க்க போறது drugs and alcohol abuse. Okay, these are the 4 things which we are going to talk about in this chapter. Okay, so இதுல ரொம்ப முக்கியமானதுனா எது மேம்? டிசீசஸ் பசங்களா. டிசீசஸ்ல இருந்து அதிகபட்ச கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி இம்யூனிட்டில இருந்து லாங் ஆன்சர்ஸ் கேட்கலாம். ஓகே, எய்ட்ஸ் அண்ட் கேன்சர்ல இருந்து லாங் ஆன்சர்ஸ் கேட்கலாம். ட்ரக்ஸ்ல வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ், MCQs அந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, எஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி செஷன். ஓகே, குட் மார்னிங் எவ்ரிவன். எல்லாரும் சூப்பரா காலையில எந்திரிச்சிருக்கீங்க. வெரி குட். ஸோ முதல்ல நம்ம ஹெல்த்னா என்னன்னு பார்க்கலாம். வாட் டு யூ மீன் பை ஹெல்த் பசங்களா? நீங்க ஹெல்தியா இருக்கீங்கன்னு நீங்க எப்போ சொல்லுவீங்க? ஓகே, ஹெல்த் இஸ் a state of complete physical, mental and social well-being. Okay, நிறைய பேர் ஹெல்த் வந்து பிசிக்கல் ஹெல்த் கூட மட்டும் தான் பேசுவாங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிசிக்கல் ஹெல்த் பசங்களா, இட்ஸ் ஆல்சோ அபவுட் மென்டல் ஹெல்த். ஓகே, குட் மார்னிங். எஸ், ஈவினிங் செஷன் இருக்கு, ஆல்ரெடி ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். 1:30 செஷன் இருக்கு. இட்ஸ் அபவுட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், நியூமரிக்கல்ஸ் பண்ண போறோம். ஓகே, எஸ். So health versus disease. எப்போ வந்து நீங்க diseased சொல்லுவாங்க? When the health is affected by genetic disorder, infection, change in lifestyle. Okay, like your diabetes, blood pressure, அப்பதான் நம்மளுக்கு வந்து health வந்து affect ஆகுது. கரெக்டா? So that's very important. ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான விஷயம், டே டு டே லைஃபுக்கு ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய விஷயம். நான் இது எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றேன், அதை மட்டும் கிளியரா யோசிச்சுக்கோங்க. Okay, what are the conditions necessary for good health? எப்படி வந்து நான் good health maintain பண்றது? Okay, good physical and social environment, obviously. correct, economic condition, பணம் இருந்தே இருக்கணும். Then you have social equality and harmony. Okay, yes. Microbes and human welfare நேத்து எடுக்கலையா? இல்ல, நான் எடுக்கல. ஆக்சுவலி மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் 2 வீடியோ போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ஓகே, இன்னும் அதுல ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருந்தா சொல்லுங்க, ஒரு லைவ் வந்து போடுறேன். ஓகே, எஸ். மை வாய்ஸ் இஸ் வெரி லோ. எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு, மேபி அதனால. மற்றபடி இஸ் மை வாய்ஸ் கிளியர்? எல்லாருமே சொல்லிருங்க ஒரு வாட்டி, இல்லாட்டி ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு டூ சம்திங் ஹியர்.
Okay. Yeah, I think in this side it is fine. Okay, இன்னொரு வாட்டி கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க, இல்லை இயர்ஃபோன் யூஸ் பண்ணுங்க. பட் இட் லிட்டில் லோ. ஐ ஷுட் இன்க்ரீஸ் மை வாய்ஸ். ஓகே, நான் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன். எஸ் எஸ், ஐ வில் இன்க்ரீஸ் மை வாய்ஸ். கண்டிஷன்ஸ் ஃபார் குட் ஹெல்த். எப்படி பசங்களா நீங்க உங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். கண்ட்ரோல் ஆஃப் வெக்டர்ஸ், இந்த வீட்டில் இருக்க கற்பாம்பூச்சி, ஓகே, ரேட், அதெல்லாம் வந்து முற்றிலும் அதை வந்து தவிர்க்கணும். ஓகே, so that because these vectors are the one which are spreading the disease. Okay, then you have hygienic food and resources, then proper disposal of waste. Yoga is very 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 important. Balanced diet, personal hygiene. நீங்க ரொம்ப லக்கியா இருந்தா இந்த கொஸ்டின் கேட்கலாம். if you are very lucky, what are the conditions for good health ன்னு சொல்லிட்டு. okay, yes. so now let's get into ncrt. ncrt ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, health is also defined as considered. okay, முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, okay, the Greeks like Hippocrates as well as the Indian Ayurveda system of medicine asserted it was thought that people with black bile, ஓகே, பிளாக் பைல்னா அது ஒரு கெட்ட ஹியூமர். ஹியூமர்னா என்ன? ஃப்ளூயிட்னு சொல்லி, யாருக்கெல்லாம் இந்த பிளாக் பைல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஃபீவர் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியாம இருக்கும்னு சொல்லி இவங்க வந்து நம்பினாங்க. யாரு? ஹிப்போக்ராட்டஸ் அண்ட் த இந்தியன் ஆயுர்வேதா சிஸ்டம் பிலீவ் தட். ஓகே, பட் லேட்டர் ஆன் a person called William Harvey, he was the one who discovered the circulatory system. அவர் வந்து circulatory system they basically discovered. ஓகே, தே டிஸ்கவர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கெட்ட ஹியூமர் நல்ல ஹியூமர் எல்லாம் கிடையாது. ஓகே, நம்ம பாடியில இருந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆனாதான் நம்மளுக்கு ஃபீவர் வரும்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓகே, ஸோ திஸ் லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா, இதை மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஓகே, ஸோ mind influences through the neural system, endocrine system, our immune system, that our immune system maintains our health. ஓகே, நம்ம மைண்டு நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம், நம்ம இம்யூன் சிஸ்டம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. எனக்கு உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஐ வில் பி ஓகே, ஐ வில் பி ஆல் ரைட்னு சொன்னா யூ வில் பி கம்ப்ளீட்லி ஓகே. இல்லை எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, எனக்கு ஏதோ செய்யுது, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா your mind will say the same thing to the immune system and the immune system will not work actively. Okay, that's very 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 important. ஸோ அதை தான் இங்க நம்ம பார்க்குறோம். Health is affected by 3 conditions. இது ரொம்ப முக்கியமான question. Note down பண்ணிக்கோங்க. Genetic disorders. Genetic disorders na என்னப்பா? Can anyone tell me what is genetic disorder? It is something that is inherited from the parents. Okay, உங்க parents க்கு இருந்துச்சு, அதனால உங்களுக்கு இருக்கு. That is what we call it as genetic disorder பசங்களா. Deficiency disorder. Deficiency na நீங்க ஒழுங்கா சாப்பிடல. Okay, you are not eating properly. Say for example, you are not taking vitamin C. It will lead to scurvy. You are not taking vitamin D. It will lead to rickets. You are not taking vitamin A. It will lead to night blindness. That is what we call it as deficiency disorders. Okay, அடுத்தது infections. கரெக்டா? Infections caused by pathogens. Pathogens na என்ன? Disease causing organisms are called pathogens. ஓகே, அடுத்தது லைஃப் ஸ்டைல். ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க குடிக்கிற தண்ணி, நீங்க சாப்பிடுற சாப்பாடு, ஓகே, நீங்க சுற்றி வாழும் உங்களோட என்விரான்மெண்ட், ஓகே, the kind of food you eat, diabetes, blood pressure, they are all called as lifestyle disorders. ஓகே, இது ரொம்ப முக்கியம். What are the 3 things that can affect your health? Genetic disorder, infection, lifestyle. Okay, புரிஞ்சதா பசங்களா? Can I get a thumbs up in the chat section? Can we continue? Am I clear now? Okay, so what is this health? இப்பதான் பார்த்தோம், கரெக்டா? It just means it is defined as a state of complete physical, mental and social well-being. Okay, when you are healthy, okay, when you are healthy, definitely பசங்களா உங்களால எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா பண்ண முடியும். என்ன காசு இருந்து, என்ன பணம் இருந்து, ஓகே, ஸோ எவ்வளோதான் நீங்க படிச்சிருந்தாலும் நீங்க ஹெல்தியா இல்லாட்டி உங்களால என்ஜாய் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ தட் இஸ் வை தேர் கெட் திஸ் லெசன் ஹியர். சும்மா வைக்கல இந்த லெசனை. ஓகே, ஸோ யூ ஹேவ் பேலன்ஸ் டயட், இதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதா. பர்சனல் ஹைஜீன், ரெகுலர் எக்ஸசைஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் குட் ஹெல்த். யோகா, ஓகே, இந்தியால கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு உலகம் முழுவதும் பிராக்டிஸ் பண்றாங்க. Okay, yoga has cured so many diseases. I'm not joking.
ஓகே, நிறைய பேர் யோகா பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, ப்ளீஸ் டூ கண்டினியூ. பண்ணாதவங்க தினமும் ஒரு 20 minutes பண்ணுங்க பசங்களா. யுவர் என்டையர் என்ன சொல்றது பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் லைஃப் வில் சேஞ்ச். யோகா இஸ் so very important. Okay, so yoga has been practiced since time immemorial to achieve physical and mental health, awareness about disease. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நம்மளுக்கு தெரியணும். ஓகே, யூ ஷுட் நோ. ஓகே, இதெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கு, எனக்கு வந்து இந்த டிசீஸ் இருக்கலாம். ஓகே, கண்டிப்பா தெரியணும் பசங்களா. ஓகே, அவேர்னஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஹாய், குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே, அண்ட் யூ ஷுட் ஆல்சோ பி அவேர் ஆஃப் வேக்சினேஷன். வேக்சினேஷன்ன்றது இப்போ ஒரு பூன், நம்ம கையில இருக்க ஒரு வரம், பெரிய வரம் என்னன்னா வேக்சினேஷன். ஓகே, ரீசெண்டா சர்வைக்கல் கேன்சருக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க பசங்களா. ஓகே, ஆல் விமன் above the age of 18 can take that cervical cancer vaccine. ஓகே, ஒரு கேன்சரையே தடுக்கிற வேக்சின் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, அதுவும் இந்தியால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? தட்ஸ் சம்திங் வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அதை தவிர we should control the vectors, we should keep our place very hygienic. அப்பதான் நம்ம வீட்ல வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரதை தடுக்க முடியும். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஓகே, there are two kinds of diseases. ரொம்ப முக்கியம், இப்பதான் நம்ம சாப்டருக்குள்ள போயிட்டு இருக்கோம். இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அண்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இன்ஃபெக்ஷியஸ்னா என்னப்பா? ரொம்ப ஈஸி, ஒருத்தங்கள்ல இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவக்கூடிய டிசீஸ். கரெக்டா? ஸோ லைக் யூ ஹேவ் காமன் கோல்ட், கோவிட், நிமோனியா, அதெல்லாம் ஒருத்தங்கள்ல இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவக்கூடிய டிசீஸ். எய்ட்ஸ். ஓகே, நான் இன்ஃபெக்ஷியஸ்னா என்ன? ஒருத்தங்கள்ல இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவாத டிசீஸ். they don't spread from one person to another person. ரொம்ப முக்கியம். நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்க்கு என்னப்பா எக்ஸாம்பிள்? Cancer is an example of non-infectious disease. Okay, so here you see the drug and alcohol abuse also affect your health. Okay, so health is not just affected by infection, drug and alcohol abuse also affects your health. Okay, இப்போ நம்ம பார்க்க போறது disease. டிசீஸ்னா என்னப்பா? நிறைய பேருக்கு டிசீஸ்க்கும் டிஸார்டருக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். கரெக்டா? யாருக்காவது தெரியுமா டிசீஸ்னா என்ன, டிஸார்டர்னா என்ன? ஓகே, டிஸார்டர் இஸ் சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் பாடி. பசங்களா, என்னோட உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ டயபெட்டிஸ் வச்சுக்கோங்க. டயபெட்டிஸ் இஸ் அ லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னு சொல்லுவோம், அந்த டிசீஸ்ன்னு யாரும் சொல்ல மாட்டோம். ஓகே, அதே உங்களுக்கு நிமோனியா வருதுன்னு வச்சுக்கோங்க, நிமோனியா இஸ் அ டிசீஸ். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, மைண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் இம்யூன் சிஸ்டம் த்ரூ நியூரல். இது கேட்கலாம், மைண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் இம்யூன் சிஸ்டம் த்ரூ டேஷ் neural and endocrine system. Endocrine system na enna? Nama pituitary, pineal, we have a lot of endocrine glands. Okay, when the functioning of organ or organ system is adversely affected, it is called a disease. என்னோட உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை தான் நம்ம disease ன்னு சொல்றோம். Okay, yes, disease is also affect body. Yes, obviously both disease and disorder, both of them affect your body. Okay, very badly. Yes, இங்க பாருங்க, நம்ம டிசீஸ் வந்து நமக்கு ஒரு ஃபீவர் வந்தா எவ்வளவு கஷ்டப்படுவோம். கரெக்டா? அதுவும் உங்களை மாதிரி பசங்க, ஓகே, உங்களுக்கு புரியவும் புரியாது என்ன செய்யுது நம்ம உடம்புக்குன்னு. கரெக்டா? ஸோ யூ வில் நாட் நோ வாட் யூ ஷுட் டூ. ஸோ ஃபீவர் வந்துச்சுன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். கரெக்டா? எஸ். So we will discuss about the disease causing agent. What are all the disease causing agent பசங்களா? முதல்ல biological agents, அததான் நம்ம pathogens ன்னு சொல்றோம். pathogens-னாலும் ஒண்ணுதான், infectious agents-னாலும் ஒண்ணுதான். ஓகே, pathogens-னா என்ன மேம்? they are living organism பசங்களா. bacteria, fungi, okay, protozoa, virus, they are all called as your biological agent. Okay, அடுத்தது chemical agents. நேத்து தான் நம்ம பேசிட்டு இருந்தோம், we are all exposed to a lot of chemicals. infections ஆகலாம், respiratory infections ஆகலாம். Okay, urea, uric acid formed in the body and the pollutants present in the atmosphere. We all live in such a polluting environment. ஓகே, வில்லேஜஸ்ல இருக்கவங்க தப்பிச்சிட்டீங்க, அதே சிட்டில இருக்கவங்க ரொம்ப ரொம்ப பாவம் பசங்களா, நிஜமாலே. பிகாஸ் நீங்க ஒரு வாட்டி டிராவல் பண்ணிட்டீங்க, தூரமா டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், you will fall sick because of the pollutants, right? Yes, we can tell it like that. Disease is temporary and disorder is permanent. Super, very good interpretation. Physical agent, இப்போ heat,
cold. Okay, இப்போ summer வந்துருச்சு, நிறைய பேர் sun stroke வரும். sunல வெளியே போறீங்கன்னா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. Okay, then cold, humidity, pressure, radiation. Okay, then mechanical agents, நான் already சொன்ன மாதிரி. Okay, your mosquitoes, okay, cockroaches, they are all pathogens. Okay, they all carry the pathogen. ரொம்ப ரொம்ப முக்கியம். deficiency of nutrients, இப்பதான் சொன்னேன். Okay, scurvy, night blindness, rickets. Okay, they are all some of the deficiency diseases. Okay, அடுத்த விஷயம் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், communicable, non-communicable genetic diseases. This is very important, already discuss பண்ணதுதான். infectious diseases are caused by pathogens or infectious agent like your dengue, malaria. Okay, then you have your what is this, typhoid. They are all infectious disease. Non-communicable, they do not spread from one person to another. Okay, you have cardiovascular disease, heart diseases, diabetes, chronic respiratory disorder, cancer. இவங்கெல்லாம் என்ன, non-communicable or non-infectious disease ன்னு சொல்றோம். கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே finish பண்ணிடுவேன், you don't have to worry. Okay, yes. So genetic disorder, it's congenital. Congenitalனா நான் பிறந்தப்பத்துல இருந்து என்கிட்ட இருக்குல்ல, அதுதான் நம்ம genetic disorder, congenital ன்னு சொல்லுவோம். congenital heart disease. Okay, பிறந்தப்பத்துல இருந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது, that is what we call it as congenital. Okay, so Down syndrome is an example of congenital disease. Okay, இப்போ குவிக்கா நம்ம pathogens na என்னன்னு பாத்திரலாம். Okay, disease causing agents are called pathogens. என்ன சொல்றோம் பசங்களா? Disease causing organisms are called pathogen. A pathogen, as they harm to the host by living on them, the pathogen can enter our body by various means. Correct? நம்ம குடிக்கிற தண்ணி மூலியமா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு மூலியமா, okay, through the air we breathe, the pathogen enters our body. Very, very, very important. Pathogens have to adapt to life within the environment. For example, the pathogen that enter the gut. Okay, என்னோட வயிற்றுக்குள்ள போற ஒரு pathogen, you should always remember. Okay, என்ன ஆகும், they can actually escape from that concentrated HCl. So pathogens are very, very, very strong பசங்களா. அதுக்கு தான் நமக்கு டிசீஸ் வருது. அவங்க ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு மேல வேலை செஞ்சு நம்மளை வந்து அஃபெக்ட் பண்றாங்க. Okay, so we will get into something very, very important. ஷார்ட்டா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு போகலாம். டைஃபாய்டு. Okay, so typhoid is caused by a pathogen called Salmonella typhi. இங்க இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாரும் chat sectionல போடுங்க. Typhoid is caused Salmonella typhi. Okay, so இந்த typhoid நம்ம enteric fever ன்னு சொல்றோம் பசங்களா, because it directly affects my intestine. என்னோட intestine தான் directா affect பண்ணும். Okay, and how is it spreading? It is spreading through, ரொம்ப முக்கியம், contaminated food and water. Contaminated food and water. இந்த ரோட் சைட் பானிபூரி, ஷவர்மா, ஓகே, அதெல்லாம் நிறைய இந்த சால்மோனெல்லா டைஃபி இருக்கும். ஃபுட்ல இருந்து தான் இது மெயினா பரவும். ஓகே, ஸோ எஸ்பெஷலி இன் ஹோட்டல்ஸ் வேர் தே கீப் திஸ் மீட் ஃபார் செவரல் டேஸ் and people go and eat it, அப்பதான் இந்த டிசீஸ் அப்படியே அவுட் பிரேக் ஆகும் பசங்களா. ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, ஸோ என்னப்பா எங்கப்பா அஃபெக்ட் பண்ணும், அது என்னோட ஸ்மால் இன்டெஸ்டைனை அஃபெக்ட் பண்ணும் பசங்களா. ஓகே, அண்ட் சஸ்டெயின்ட் ஹை ஃபீவர் கேட்பாங்க, விச் ஆர் த சிம்டம்ஸ். சஸ்டெயின்னா என்ன, அந்த ஃபீவர் குறையவே குறையாது, 39 to 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும். வீக்னஸ், ரொம்ப வீக் ஆயிடுவாங்க பசங்களா. ஓகே, ஸ்டொமக் பெயின், வயிறு வலி இருக்கும், அவங்களால சாப்பிடவே முடியாது. ஓகே, கான்ஸ்டிபேஷன், டிஃபிகல்ட்டி இன் பாசிங் மோஷன், ஹெட்ஏக் அண்ட் லாஸ் ஆஃப் அப்படைட். லாஸ் ஆஃப் அப்படைட்னா சாப்பிடணும்னே தோணாது. ஓகே, தட் இஸ் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுக்கு ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் இருக்கு. டாக்டர் வெயிட் பண்ணுவாங்க, ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணுவாங்க, என்னடா இது ஃபீவரே குறையலன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட் பேரு வைடல் டெஸ்ட், WIDAL. Okay, so this Widal test is so very important. Okay, to diagnose na enna, எனக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு. Okay, a classic case in medicine that of Mary Mellon, nicknamed as Typhoid Mary. So Typhoid Mary ன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. She was a cook. Okay, she was a carrier of typhoid. She didn't know she had typhoid and she spread typhoid to so many people through the food she cooked. அவங்க சமைச்ச சாப்பாடு மூலியமா எல்லாருக்குமே அவங்க வந்து டைஃபாய்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. கடைசியில எங்க இருந்து இந்த டைஃபாய்டு வருதுன்னு பார்த்தா from this person.
Okay, yes. Can't hear your voice. My voice is not audible. Is my voice not audible? கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். Actually தொண்டை கட்டி இருக்கு எனக்கு. So this is all about typhoid பசங்களா. Typhoid fever could be confirmed by vital test. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Okay, அடுத்த disease பார்க்கலாம், pneumonia. Okay, so pneumonia is caused by, எல்லாரும் chat sectionல போடுங்க, pneumonia is caused by Streptococcus pneumoniae and Haemophilus influenzae. Okay, I repeat, Streptococcus pneumoniae and Haemophilus influenzae. Learn it right here பசங்களா, இங்கேயே புரிஞ்சுக்கோங்க. Okay, in humans which infects the alveoli, so I mean எந்த part of your body infect பண்ணுது பசங்களா? என்னோட லங்ஸ்ல இருக்க alveoli வந்து infect பண்ணுது. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, சோ நிமோனியா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, ஒரு நிமோனியா இருக்க பர்சன் இரும்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல தும்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏர் டிராப்லெட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த டிராப்லெட்ஸ் வந்து ஏர்ல மிக்ஸ் ஆகும். when someone inhales that air droplets, that is when this disease spreads. இது சூப்பர் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும் பசங்களா, நிமோனியா. yes yes, so pneumonia spreads like anything. Okay, yes, it affects your lungs. As a result of the infection, the alveoli get filled with fluid. இதுதான் உங்க alveoli-னா அங்க ஃபுல்லாவே தண்ணி சேர்ந்துரும், ஒரு fluid சேர்ந்துரும். Okay, as a result, exchange of gases cannot takes place. Okay, severe problems in respiration. The symptoms of pneumonia include fever, ஜுரம் வரும், குளிர் ஜுரம் வரும். Okay, cough, headache. In severe cases, the lips and fingernails may turn gray. Okay, lips நம்ம nails gray ஆ மாறும். ஏன் பசங்களா? ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிஜன் இல்லாததுனால they might turn gray. Yes, super super, all of you who are putting in the chat section, very good. நீங்க இங்கேயே கத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. Okay, a healthy person acquires this infection by the droplets or aerosol released by an infected person, or even by sharing glasses and utensils with an infected person. So ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் when you are with a pneumonia patient. Ma'am, is it curable? Yes, it is curable, but கொஞ்சம் அதிக நாள் ஆகும். ஓகே, ரொம்ப 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 முக்கியம். இதை தவிர டைஃபாய்டு ஆயிடுச்சா, ஓகே, அடுத்தது நிமோனியா ஆயிடுச்சா, ரெண்டு பாக்டீரியல் டிசீஸ், both of them are bacterial. அதை தவிர you have dysentery, plague and diphtheria. அது வந்து உங்க சிலபஸ்ல டீடைலா இல்ல, but you should remember they are bacterial disease. dysentery, plague and diphtheria ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Okay, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். the same thing what we discussed. Okay, so this is what it affects your small intestine. typhoid என்ன இந்த part of your body affect பண்ணுது பசங்களா? small intestine. ஞாபகம் வச்சுக்கோங்க. it causes intestinal perforation and death may occur. Okay, நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டோம்னா அந்த பர்சன் இறந்துட கூட செய்வாங்க in typhoid. Okay, headache, vomiting, stomach pain, fever, they are all the symptoms of your typhoid. Okay, yes, plague is a bacterial disease, but it is spread by rats. Okay, yes, very very clear. அடுத்தது டயக்னோசிஸ். இதுதான் வைடல் டெஸ்ட். நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு பிக்சர். திஸ் இஸ் வைடல் டெஸ்ட். ஓகே, அடுத்த விஷயம், இது இவங்க தான் டைஃபாய்டு மேரி. she was an Irish American cook. Okay, she did not show any symptoms, but she spread the disease to several people. Okay, I'm showing this picture so you can just understand. நிமோனியா எங்க அஃபெக்ட் பண்ணுது? உங்க லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. இங்க பாருங்க, can you see this? Can you see this region? They are filled with fluid, so this part of the lungs will not work. Okay, when they don't work, எப்படி உங்களுக்கு exchange of gases நடக்கும்? Obviously நடக்கவே நடக்காது. Okay, yes, so this is what I was talking about. மறந்துடாதீங்க. The alveoli are inflamed and filled with mucus or fluid. Okay, that makes the difficulty in exchange of gases. Okay, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். amoebiasis. Okay, amoebiasis is a protist infection. Okay, protista எல்லாருக்குமே தெரியும். they are unicellular eukaryotes. கரெக்ட்டா? so protistaல வர infection amoebiasis. Amoebiasis is caused by Entamoeba histolytica. Okay, mode of transmission, houseflies. Okay, transmit parasite from the feces to the food and water. So fecal matterல இருந்து அந்த housefly வந்து அந்த தண்ணிலயோ சாப்பாடுலயோ வந்து மிக்ஸ் பண்ணிரும். Okay, when a person consumes it, obviously எல்லாரும் போடுங்க பசங்களா, amoebiasis is caused by
entamoeba histolytica. All of you put it in the chat section. Learn it right here. Okay, yes, இது என்னப்பா symptom cause பண்ணோம்? It causes constipation, abdominal pain, severe abdominal pain, okay, cramps, stools with excess mucus and blood clots. So இதுதான் என்னோட intestine வச்சுக்கோங்க. அதுல இருக்க mucus, அதுல இருக்க எல்லாத்தையும் அப்படியே பிச்சிட்டு it will come out. That severe is your amoebiasis. ரொம்ப severe ஆன ஒரு condition. Okay, yes. So amoebiasis எப்படி treat பண்ணுவாங்க? This is how it looks like. Okay, this is how the infection looks like. இது எப்படி treat பண்ணுவாங்க? They give medicines to kill the pathogen. Okay, அடுத்த விஷயம் ascariasis. Ascariasis என்றது ஒரு helminthic infection. Okay, roundworm. It is caused by a roundworm. Ascaris lumbricoides. எல்லாரும் போடுங்க ascariasis, ascaris lumbricoids. So this is going to affect my large intestine. இது எப்படி என்னை affect பண்ணும்? Large intestineல affect பண்ணும். Okay, mode of transmission. நீங்க vegetables, fruits ஒழுங்கா கழுவாம சாப்பிட்டீங்கன்னா அந்த vegetables, fruitsல அதோட முட்டை இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த முட்டை வந்து உங்க உடம்புல என்டர் ஆகி உங்க லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போய் அங்க வந்து அந்த எக் டெவலப் ஆகி இட் வில் க்ரோ சோ பிக். It will grow so big, pasangla. I'm not joking. Okay, so this will cause internal bleeding, muscular pain, fever, anemia and blockage of intestinal passage. ரொம்ப முக்கியமான விஷயம். Bleeding cause பண்ணோம், pain, fever, anemia and blockage of passage. A very good morning. Okay, amoebiasis, entamoeba histolytica, ascariasis, ascaris lumbricoids. Okay, yes, we will do the next one. Okay, filariasis. Filariasis என்னப்பா? It is also called as elephantiasis. Okay, இங்க பாத்தீங்களா கால் எப்படி வீங்கி இருக்குன்னு? elephant leg மாதிரி வீங்கி இருக்கும். That is why we call it as elephantiasis. It is caused by, எல்லாரும் chat sectionல போடுங்க, வுச்சேரியா bancrofti, வுச்சேரியா மலாயி. ஓகே, இங்கேயே படிச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை என்னன்னு சொல்றோம்னா filarial worms ன்னு சொல்றோம். It is also a roundworm. Okay, this also belongs to Ascelimenthes. Okay, அடுத்தது mode of transmission. It is caused by the bite of mosquito. ஒரு சாதாரண மஸ்கிட்டோ தான் இந்த diseases spread பண்ணுது. Culex mosquito ன்னு சொல்றோம். Okay, what are the symptoms? These filarial worms live in lymphatic vessels. Okay, so in lymphatic vessels in your leg, they live there. So as a result, they're going to cause infection there. So அப்ப என்ன ஆகும்? கால் வந்து வீங்கிரும். Okay, so as a result, okay, it causes chronic inflammation of this organ in which they live. Limbs and genital organs may be deformed. Okay, ரொம்ப முக்கியமான விஷயம். மேம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா மேம்? கண்டிப்பா இருக்கு பசங்களா. பட் ட்ரீட்மெண்ட் இஸ், அது வந்து உடனே சரியாகாது, சில மாதங்கள் ஆகலாம் சரியாகிறதுக்கு. ஓகே, எஸ். அடுத்த விஷயம் பார்க்கலாம், ரொம்ப முக்கியமான விஷயம், ஷார்ட் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், மலேரியா. ஸோ மலேரியான்றது எப்படிப்பட்ட டிசீஸ்? இட் இஸ் அ புரோட்டோசோவல் டிசீஸ். இதே நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங். கரெக்டா? ஸோ வாட் ஆர் த 3 protozoans? All of you put it in the chat section. Plasmodium vivax, Plasmodium malariae, Plasmodium falciparum. P in போட்டுங்க. P malariae, P vivax, P falciparum. இந்த மூணுல ரொம்ப dangerous ஆன ஒரு இதுனா it is Plasmodium falciparum. அதனால இத வந்து malignant malaria-ன்னு சொல்றோம். கேட்கலாம். Okay, which pathogen causes malignant malaria? It is Plasmodium falciparum. Okay, so இந்த Plasmodiumக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் சைக்கிள் இருக்கு பசங்களா. They live half of their life in a human body, the other half of the life in a mosquito. Okay, so they need 2 hosts. Okay, so அத நம்ம என்னன்னு சொல்றோம்? Digenic ன்னு சொல்றோம். Okay, they need 2 hosts. ரொம்ப முக்கியம். Mode of transmission by biting of female anopheles mosquito. ஏன் மேம் வெறும் ஃபீமேல் மட்டும் தான் டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுது? ஏன்னா பசங்களா, ஃபீமேல் நீட்ஸ் blood, human blood for their reproduction. Okay, அதனால தான். எஸ், Plasmodium malariae, Plasmodium falciparum. சூப்பர். symptoms என்னப்பா symptoms பாருங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஹை ஃபீவர் வரும் பசங்களா. ஓகே, ரொம்ப ஹை ஃபீவர் வரும். why? Because of a chemical called hemozoin. ரொம்ப முக்கியம். A toxin is released in your body.
okay, when there is a lysis of RBC. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மலேரியான்றது. Okay, yes. So recurrent fever which occurs every 3 to 5 days. This is how the pathogen looks like. Okay, so this is how it is infected. You can see the malarial parasite, you can see the infected blood cell. என்னோட RBC குள்ள போய் இது போய் வாழும். Yes, sometimes it is fatal when it is not treated. Treat பண்ணாட்டி கண்டிப்பா இது fatal தான். Okay, yes, ஏன்னா it is going and living inside my RBC. Okay, இப்போ நம்ம life cycle பார்த்துடலாம். I have a picture from your textbook. We will concentrate on textbook picture. ஓகே, சோ என்ன நடக்குது பசங்களா? ஒரு மஸ்கிட்டோ வந்து உங்களை பைட் பண்ணுது, கரெக்டா? அப்ப என்ன ஆகும்? the sporozoite, இதுதான் ரொம்ப முக்கியம். the sporozoite enters the liver. The parasite sporozoite reach the liver through the blood. So what happens? This parasite inside the liver, they multiply and they come out of the liver. Okay, so liver lande வெளிய வந்து they basically enter your RBC. Okay, இப்போ RBC ல மல்டிப்ளை ஆவாங்க. RBC ல எக்கச்சக்கமான மல்டிப்ளிகேஷன் நடக்கும். Okay, இப்போ என்ன ஆகும்னா when this RBC is lysed, okay, they release a chemical called hemozoin. Okay, so இந்த lysis நடக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஃபீவர் வரும். Okay, now these develop into gametocytes. Sporozoite develop into what பசங்களா? Gametocytes. Okay, இப்போ இன்னொரு மஸ்கிட்டோ வருது. Okay, they suck the blood. When they suck the blood, they also take in gametocytes. Okay, and fertilization takes place in the salivary glands of the mosquito. Salivary glands of the mosquito. So again, you'll have the sporozoites which is released. இந்த cycle அப்படியே நடந்துட்டே போகும். Okay, so இங்க நடக்கிறது என்ன? Human beings-ல asexual stage. Okay, மஸ்கிட்டோல நடக்கிறது என்ன? It is a sexual stage. ரொம்ப clear-ஆ புரிஞ்சுக்கோங்க. டயக்ராம் வரைய தேவையில்லை. Okay, you can just draw the flow chart. Okay, இதே மாதிரி வரையணும்னு அவசியம் கிடையாது. You can just make some modification, but ரொம்ப முக்கியமான விஷயம். Yes, புரிஞ்சதா? கௌரி, should I teach you again? இங்க பாருங்க, ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. இந்த மஸ்கிட்டோக்கு வந்து ரெண்டு ஹோஸ்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஹியூமன், இன்னொன்னு வந்து மஸ்கிட்டோ. ஓகே, சாரி, இந்த மலேரியல் பாராசைட்க்கு ரெண்டு ஹோஸ்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஹியூமன், இன்னொன்னு வந்து மஸ்கிட்டோ. ரொம்ப முக்கியமான விஷயம். சோ என்ன நடக்குது? மஸ்கிட்டோ இஸ் பைட்டிங், ஸ்போரோசாய்ட் என்டர் த லிவர். Okay, here they multiply பண்ணது திருப்பி ரிலீஸ் ஆகும். They release and they enter your RBC. RBC ல வந்து திருப்பி multiply ஆகும். Okay, they release gametocytes. Now these gametocytes are again taken up by another mosquito. So அங்க வந்து fertilization நடக்கும். After fertilization, they again form sporozoites. அவ்வளவுதான். Very important. Is it clear? எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சதா? ஒரு வாட்டி இந்த entire flow chart session முடிஞ்ச உடனே explain பண்ணுங்க. Yes, malaria is infected by Anopheles female mosquito only. Yes, absolutely. Female Anopheles mosquito only spreads malaria. Okay, அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? Yes, fungal disease. So fungal disease, usually it causes disease in hair and skin. Okay, they don't affect a lot. நம்மளோட internal organs அதெல்லாம் affect பண்றது ரொம்ப rare. Okay, so many fungi belonging to the genera Microsporum, Trichophyton and Epidermophyton are commonly called ringworm. மூணு genera இருக்கு. எது பசங்களா? Microsporum, Trichophyton, Epidermophyton. All of you put it in the chat section. இது ரொம்ப முக்கியம். They are responsible for ringworm. ringwormனா என்ன? தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. தழும்பு வரம்னு சொல்லுவாங்க, கரெக்டா? சரியா? ஒரு மாதிரி ஹைஜீனிக்கா இல்லாட்டி it causes a condition like this. Okay, so the skin becomes dry, scaly lesions varum. Okay, itching irukum. They are all the symptoms of your ringworm. Appearance of dry, scaly lesion on various parts of the body such as skin, nails and scalp. Unga hair la kuda varum. They are the main symptoms of this disease. These lesions are accompanied by intense itching. Okay, heat and moisture. So fungi வளர்றதுக்கான ஒரு பெஸ்ட் விஷயம் என்னன்னா heat and moisture. So நீங்க வந்து பர்சனலா ஹைஜீனிக்கா இல்லாட்டி நிறைய fungal disease வரும். Okay, it cannot affect again easily. Yes,
Ma'am, sexual reproduction in flowering plants. Very soon, very soon. Okay. This is something very, very important. Ringworms are generally acquired from soil or by using towels, clothes, or even combs of the infected individuals. Okay. Yes. Question corner. Eppadipatta questions kekkalam. We finished diseases. Common cold mattum sollala. Common cold sollirren. Unga textbook la irukku. Okay. So common cold is caused by a virus. The virus is called rhinovirus. Okay, that's very, very, very important. Common cold affects your upper respiratory tract. Upper respiratory tract. ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இந்த காமன் கோல்டுக்கு நீங்க வந்து மெடிசன் எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி, ஓகே பிடி எக்ஸாம் போய் நல்லபடியா எழுதிட்டு வாங்க. ஓகே, யாருக்கு எக்ஸாம் இல்லையோ லைவ் பாருங்க. எக்ஸாம் இருக்கவங்க தயவு செஞ்சு போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஓகே, வில் மீட் இன் த ஆஃப்டர்நூன். Yes. So it will actually complete its life cycle by 3 to 7 days and the disease irundha aruguriyum irukadu. Okay, so common cold வந்து என்னோட upper respiratory tract மட்டும் தான் infect பண்ணும், not the lungs. Yes, sore throat, fever, running nose, okay, watery eyes, they are all the symptoms of your common cold. Yes, super, super. Hoarseness of the voice, they are all the symptoms. Okay, இப்போ நம்ம பார்க்க போறது தான் முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு கஷ்டம் தோணக்கூடிய விஷயம் immunity. So first part of the disease is done. 36 minutes, actually 30 minutes முடிச்சிருக்கலாம். Okay, so we are going to talk about immunity பசங்களா. ரொம்ப கஷ்டமான விஷயம் தோன்ற ஒரு விஷயம், but we'll make it very, very simple. So immunity we are going to study organs of immunity, immune system, types of immunity, innate immunity, barriers of innate immunity, antibody, adaptive immunity, okay, antibodies and vaccination. We are going to study all these concepts. Okay, yes, we'll start with the first one, immune system. What do you mean by immunity? முதல்ல let's talk about immunity பசங்களா. நிறைய பேருக்கு இந்த விஷயமே சரியா புரியறது இல்ல. Immunity is the ability of my body to fight against pathogen. Do I fall ill every day? Like dailyume உடம்பு சரியாம போதா in a healthy individual? No. Why? Because 24/7 நீங்க தூங்கும் போது, நீங்க சாப்பிடும் போது, நீங்க என்ன விஷயம் பண்ணிட்டு இருந்தாலும் என்னோட உடம்புல ஒரு இம்யூன் சிஸ்டம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. உங்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மாதிரி, உங்க எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் மாதிரி இந்த இம்யூன் சிஸ்டமும் டே இன் அண்ட் டே அவுட் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுது பசங்களா. That is what we call it as immunity. And the study of immunity is called immunology. என்னன்னு சொல்றோம் பசங்களா? Immunology சொல்றோம். Very, very, very important. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இம்யூன் சிஸ்டம்ல அப்படி என்னதான்ப்பா இருக்கு? இதுதான் பசங்களா உங்களோட இம்யூன் சிஸ்டம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிக்சர் பாருங்க. ஓகே, பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் இருக்கும், செகண்டரி லிம்பாட்டிக் டிஷ்யூன்னு இருக்கும், வேரியஸ் செல்ஸ் இந்த innate and adaptive immune system. It includes primary lymphoid organ, secondary lymphoid organ and various cells. Okay, so you can see thymus, you can see spleen, you can see bone marrow, you can see lymph nodes. ஒன்னொன்னு clear-ஆ சொல்லி கொடுக்குறேன் பசங்களா. Just concentrate. Okay, lymphoid organ. So முதல்ல lymphoid organ ன்றது primary lymphoid organ. So there are two primary lymphoid organ, bone marrow and thymus. இதுதான் பசங்களா உங்களோட bone marrow. This is your bone marrow. Okay, this is what we call bone marrow. So bone marrowல தான் எல்லா blood cellsum produce ஆகுது. Be it your RBC, WBC, platelets, everything is produced in your bone marrow. அந்த process நம்ம என்னன்னு சொல்றோம்னா hematopoiesis ன்னு சொல்றோம். Okay, hematopoiesis. Okay, and also your B lymphocytes, they mature in the bone marrow. எல்லா செல்ஸும் அங்க தான் ப்ரொடியூஸ் ஆகுது. உங்க B cells அங்க மெச்சூர் ஆகுது. Thymus ன்றது எங்க இருக்கு பசங்களா? Where do you see thymus? It is located just very, very close to your heart. இங்க பாருங்க, இதுதான் உங்க thymus gland. குட்டி butterfly மாதிரி இருக்கும். It just looks like a butterfly. Okay, butterfly shaped organ. Okay, what is this thymus doing? This thymus produces a hormone called thymosin. என்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணோம் பசங்களா? தைமோசின் என்ற ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணோம். And this thymosin helps in maturation of T cells. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஓகே, நீங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது இந்த தைமஸ் வந்து பெருசா இருக்கும். As you grow older and older, the thymus starts shrinking. ஓகே, அதனால தான் வயசானவங்களுக்கு இம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி when compared to that of small children. ஓகே, அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. These are the primary. எல்லாரும் chat sectionல போடுங்க.
primary lymphoid organ? It is your bone marrow and your thymus. All of you put it in the chat section. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது lymph nodes. What are these lymph nodes? பசங்களா நமக்கு எப்படி blood vessels இருக்கு? How do I have arteries, veins? கரெக்டா? அதே மாதிரி I also have a lymphatic system. Okay, இதுதான் என்னோட lymphatic system. இங்க yellow கலரா தெரியுதா? That is what we call it as a lymphatic system. T cell means T lymphocytes. சொல்றேன். அத பத்தி நான் சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Okay? Yes. The capsule surrounding two distinct regions, cortex and medulla. Okay? இந்த இடத்துல என்ன இருக்கும் பசங்களா? lymph nodeல அதிகமான macrophages இருக்கும். மேம் இந்த macrophages என்ன மேம் பண்ணும்? They kill the pathogens பசங்களா. Okay? Kill the pathogens by a process called phagocytosis. Ma'am, phagocytosis na enna ma'am? Cell eating pasangla. Idha enoda pathogen na, idha enoda macrophage na. Okay, this macrophage goes and eats up the pathogen. That is what we call it as phagocytosis. Okay, B and T lymph node help to destroy the pathogen. They trap the microorganism. So நம்ம உடம்புல இருக்க எல்லா pathogenயும் ஒரு இடத்துல concentrate பண்றது தான் இந்த lymphatic system ஓட function. Okay, lymph என்றது ஒரு colorless fluid. Okay, always try to understand this. Very good. Okay, இப்போ spleen பார்க்கலாம். இந்த spleen, இந்த lymph node, they're all secondary lymphoid. Okay, spleen என்றது எங்க மேம் இருக்கு? It is exactly present behind your stomach பசங்களா. Okay, it's located in the upper left region of the abdominal cavity, just beneath your stomach. So what does it contain? It contains lymphocytes and phagocytes. Okay, so ரொம்ப முக்கியமான விஷயம், spleen வந்து நம்ம graveyard of RBC ன்னு சொல்றோம். Okay, graveyard of RBC அப்படினா என்ன மேம்? Okay, my RBC ஓட life span எவ்வளவு பசங்களா? 120 days. கரெக்ட்டா 120 நாள் மட்டும் தான் என்னோட RBC உயிரோட இருக்கும். அதுக்கப்புறம் it will die. Where will it go? It will basically go to your spleen. Okay, will thymus grow after birth? A little bit it will grow. Okay, but it's usually big in children. Then it keeps shrinking. Okay, கொஞ்சம் grow ஆகுதுக்கு ரொம்ப growth இல்ல, கொஞ்சம் growth இருக்கும். Okay, then what does this spleen do? The spleen is going to remove your worn out RBC and microorganisms from the blood. என்னோட fetusல என்ன? நான் குழந்தையா எங்க அம்மா வயித்துல இருந்தப்போ RBC, this spleen acts as a reservoir of RBC. ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் புரிஞ்சதா? Please put in the chat section. Spleen is a graveyard of RBC. எல்லாரும் chat sectionல போடுங்க பசங்களா. அடுத்தது tonsils. Okay, நிறைய பேருக்கு tonsils-னா என்னன்னு தெரியும். கரெக்ட்டா? நீங்க வந்து கண்ணாடில பார்த்தாலே you can actually see this tonsils. Okay, இந்த சைடுல இருக்கு. They will be present there. They are the patches of lymphatic tissue located around the pharynx. நம்ம pharynx சுத்தி இருக்கும். Okay, they prevent the entry of pathogen through the nose and the mouth. Okay, so nose வழியா இல்ல mouth வழியா ஏதாச்சும் pathogen நம்ம உடம்புக்குள்ள போச்சுனா அதை கில் பண்றது தான் இந்த tonsils ஓட function. So நிறைய பேருக்கு இந்த tonsils-லயே infection ஆகும். That is what we call it as tonsillitis. Okay, yes. Malt, ரொம்ப முக்கியமான விஷயம், mucosal associated lymphoid tissue. Okay, this is the most abundant lymphoid tissue பசங்களா. என்னோட உடம்புல இருக்க lymphoid tissueல 50% lymphoid tissue is malt. இது கண்டிப்பா கேட்கலாம். மேம், what is this மேம்? மியூகோசா இருக்கும்ல பசங்களா, my respiratory system, my digestive system, my urinogenital tract, they are all lined by mucus. கரெக்ட்டா? அந்த மியூக்கஸ்ல இருக்க lymphoid tissue தான் நம்ம மால்ட்னு சொல்றோம். So anything that escapes, when they enter your respiratory system, digestive system or urinogenital tract, there it will be trapped. This malt will trap the pathogen and it will kill the pathogen. Yes, it will affect. Actually நான் சின்ன குழந்தையா இருந்தபோது I have had a tonsillitis operation. Okay, என்ன ஆகும்னா அந்த tonsils வந்து நல்லா பெருசா வளர்ந்துரும். It will cause recurrent fever, recurrent cold. Okay, so அதனால ஆபரேஷன் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா வளர்ந்த வந்து எடுத்துருவாங்க. So I have undergone that surgery. It is not very major surgery. ரொம்ப மைனர் தான். ஒரு நாள்ல வீட்டுக்கு வந்துடலாம். Okay, yes. So that's something very important. இப்போ நம்ம immunity-குள்ள போலாம். எல்லாருக்கும் organs of immune system புரிஞ்சதா? Can I get a thumbs up in the chat section? Organs of immune system la enna paathom? We spoke about bone, we spoke about thymus, we spoke about spleen, lymphatic vessels, we spoke about your idu enadhu
malt, okay, and tonsils. Yes, super. Oh, okay. How are you? Like உங்களுக்கு அப்பப்போ ஃபீவர் வருதா? So doctor will decide அதை எடுக்கணுமா எடுக்க கூடாதான்னு doctor will decide. Okay, நிறைய பேருக்கு அதே மாதிரி மூக்குலையும் கட்டி வரும். Right? Yes, we will continue பசங்களா. We will continue. அடுத்தது immunity. Immunity already சொன்ன மாதிரி it is the ability of the host to fight against disease causing organism. எனக்கு இந்த immune system சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் I feel so, we all should feel so blessed. Okay, நம்ம கடவுள் எவ்வளவு கொடுத்திருக்காரு நமக்குன்னு. Okay, yes. Good morning. Innate immunity na enna ma'am? The immunity with which I am born with. Okay, எனக்கு பிறந்ததுல இருந்து என்கிட்ட இருக்க இம்யூனிட்டியை தான் நம்ம innate immunityன்னு சொல்றோம். ஓகே, acquired immunityனா என்ன மேம்? நான் வளர பசங்களா I am exposed to a lot of pathogens. கரெக்டா? நான் எவ்வளவோ பேத்தோஜன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுறேன். ஸ்கூலுக்கு போறேன், காலேஜுக்கு போறேன், வேலைக்கு போறேன், ரைட்? அப்ப என்ன ஆகும்? I'm exposed to a lot of pathogens. So at that time I will develop an immunity. That is what we call acquired immunity. ஓகே, அதை வந்து நம்ம adaptive immunityன்னு கூட சொல்றோம். ஓகே, இங்க பாருங்க இன்னொரு பிக்சர் ஆஃப் மை லிம்பாட்டிக் சிஸ்டம். எஸ், கோல்டு வந்து ஆமா, கோல்டு வந்து ரொம்ப ஈஸியா அஃபெக்ட் ஆயிடும் டான்சிலைட்டிஸ் இருந்தா. ஆக்சுவலி எங்க ஃபேமிலியில எனக்கு என் தம்பிக்கு இட் கம்ஸ் லைக் அ ஜெனட்டிக் ஒன். மெனி டாக்டர்ஸ் சே இட் இஸ் ஜெனட்டிக். ஓகே, எஸ், we will continue பசங்களா. innate immunity பத்தி பார்க்கலாம். innate immunity வந்து நான் ஸ்பெசிபிக். Okay, what is non-specific பசங்களா? Non-specific is something, okay, virus attack ஆகுதா, வா அதையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். ஃபங்கை அட்டாக் ஆகுதா, அதுக்கும் ஒரே மாதிரி தான். ஓகே, பாக்டீரியா அட்டாக் ஆகுதா, அதுக்கும் ஒரே மாதிரி தான். ஓகே, they are not bothered about the pathogen. அவங்களோட முக்கியமான கோல், என்னோட innate immunityயோட முக்கியமான கோல் என்னன்னா, அந்த பேத்தோஜனை என் உடம்புக்குள்ள கொண்டு வரக்கூடாது. It acts like a barrier. அதனாலதான் அதை வந்து நம்ம பேரியர்ன்னு சொல்றோம். very important பசங்களா. இது ரொம்ப முக்கியமான question. Barriers of innate immunity. Okay, shall we get into it? Can I get green hearts in the chat section? We are going to rock. We are going to understand our own immune system. Yes. Volume increase. நான் தான் ஜோரா பேசுறேன். நான் தான் இன்னும் கொஞ்சம் லவுடா பேசணும்னு நினைக்கிறேன். My voice is actually very bad today. நைட்டால நல்லா தான் இருந்தேன், காலையில இருந்துச்சு ஏதோ ஆயிடுச்சு. I will try to speak a little more louder. Okay, yes, I'll try to speak a little more louder. Yes, okay பசங்களா, இப்போ வாய்ஸ் ஓகேவா? இப்போ வாய்ஸ் ஓகேவா? Yes, let's talk about physical barriers. Okay, physical barriers na என்னப்பா? என்னோட உடம்புல வந்து அந்த pathogen entry ஆக முடியாம, okay, and entry ஆக முடியாம பாத்துக்கிறது தான் உங்களோட physical barriers ஓட function. Okay, skin. முதல்ல skin பத்தி பார்க்கலாம். Skin is the largest organ பசங்களா. எப்போ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது? when you have a cut, when you have a injury, கரெக்டா? அந்த இன்ஜுரி மூலமா என்னோட skin open ஆனாதானே இன்ஃபெக்ஷன் ஆகுது. So skin is acting like a protective layer. So skin இல்லாம எவ்வளவு இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம்? Okay, so skin is the largest organ. It prevents the entry of pathogens. Okay, yes. Normally if I speak it's okay, fine, good. Okay, அடுத்தது mucus. Okay, mucus எங்கப்பா இருக்கு? இப்பதான் சொன்னேன், respiratory tract, digestive tract and my urinogenital tract all are lined by mucus. So இந்த mucus என்ன பண்ணுது? It is basically helping in trapping the pathogen. என்னோட pathogen trap பண்ண யூஸ் பண்ணுது. ஓகே, அடுத்தது ஹேர் அண்ட் நாஸ்ட்ரில்ஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நிறைய பேர் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஒரு ரூம்குள்ள போறீங்க, அந்த ரூம்ல வெறும் தூசியா இருக்கு, இம்மீடியட்டா நீங்க ஸ்னீஸ் பண்ணுவீங்க. ஆமாவா இல்லையா? Will you guys sneeze or not? Why are you sneezing? Because the hair in the nostrils is going to trap the pathogen and immediately it causes a sneezing response. Okay, and the sneezing response inradhu, it is a method to expel the pathogen. Okay, that's very important. Yeah, konja thanni kudichikren, maybe voice can get better. Yes, அடுத்து cilia, respiratory tract. என்னோட respiratory tractல cilia இருக்கு. ரொம்ப ஈஸியான விஷயம். இதுதான் நம்ம பார்க்க போறோம். physiological barrier. லைசோசோம் என்றது செல் ஆர்கனலே, கிளாஸ் 11ல பார்த்திருப்பீங்க, கரெக்டா? லைசோசைம் என்றது ஒரு என்சைம் பசங்களா. இந்த என்சைம் எங்க மேம் இருக்கு? என்னோட டியர்ஸ்
ஓகே என்னோட சலைவால இந்த என்சைம் இருக்கு. சோ அதனாலதான் ஏதாச்சும் தூசி பட்டுச்சுன்னா உங்க கண்ணுல immediately you start tearing up. Why? Because this lysozyme can kill the bacteria. Okay, so இந்த lysozymeன்றது it is an antibacterial enzyme. எப்படிப்பட்ட enzyme பசங்களா? Antibacterial enzyme. It kills the bacteria. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Very 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 important. Okay, அடுத்தது sebum. What is sebum? It's an oil that is secreted in your skin. Sebaceous gland இருக்கு. So this sebum also interacts the pathogen. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, I hope this is clear. Physiological barrier. Okay, நம்மளோட stomachல gastric juice இருக்கு. Gastric juiceல HCl இருக்கு. Okay, HCl also kills the pathogen. I hope this is clear still here. Okay, அடுத்து நம்ம பார்க்க போறது cellular barriers, the cells which are involved in innate immunity. Yes, yes. So என்னென்னப்பா இருக்கு? Neutrophils இருக்கு, macrophages இருக்கு, basophil, eosinophil, natural killer cells. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா they just simply do one work, that is phagocytosis. அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. Okay, they are like patrolling. எப்படி நைட்ல போலீஸ் வந்து patrol பண்ணுவாங்க, அதே மாதிரி these people patrol our entire body. நம்ம உடம்புல சுத்தி சுத்தி வந்துட்டே இருப்பாங்க. சோ எங்கயாச்சும் ஒரு பேத்தோஜன் பார்த்தாங்கன்னா எடுத்து அப்படியே சாப்பிட்டுருவாங்க. That is what we call phagocytosis. ஓகே, கடைசியா நம்ம பார்க்க போறது இன்டர்ஃபெரான்ஸ். இன்டர்ஃபெரான்ஸ் தான் என்ன மேம்? இப்போ இதுதான் ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க. இந்த செல்ல ஒரு வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணிருச்சு. ஓகே, இந்த வைரஸ் இன்ஃபெக்டட் செல் will produce interferons. They are antiviral particles. Interferons என்ன பசங்களா? They are antiviral particles. ஸ்லைட் வச்சிருக்கேன், காமிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, this antiviral particle, இப்போ இங்க இன்னொரு செல் இருக்கு. ஓகே, this interferon is going to protect the neighboring cell from further infection. அததான் நம்ம interferons ன்னு சொல்றோம். Okay, so this is all about your innate immunity பசங்களா. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்போ ஒண்ணொண்ணா clean-ஆ பார்ப்போம். Okay, you can see the skin. I already told you the skin has sebaceous gland, it has sweat gland. Okay, yeah, I'm discussing again. Okay, physical barriers. எது இன்னொரு வாட்டி சொல்லணும் ஸ்ரேயா? this entire thing. Okay, physical barrier, physiological barrier, cellular barrier, cytokine barrier. Physical barrierல என்ன இருக்கு? Skin, mucus, hair, cilia. ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க? they prevent the entry of pathogen. first line, எப்படி ஒரு அபார்ட்மெண்ட்ல வாட்ச்மேன் இருப்பாங்க, அந்த வாட்ச்மேன் வந்து செக்யூரிட்டி வந்து உள்ளே விட மாட்டாங்க. கரெக்டா அந்த மாதிரி தான் செக்யூரிட்டி தான் இவங்க பிசிக்கல் பேரியர்ஸ். ஓகே, அடுத்தது பிசியாலஜிக்கல் பேரியர், என்சைம்ஸ். ஓகே, லைசோசைம், கேஸ்ட்ரிக் ஜூஸ், சலைவா, சீபம் அண்ட் டியர்ஸ். ஓகே, செல்லுலார் பேரியர்ஸ், தேர் பேட்ரோலர்ஸ். பேட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம உடம்புக்குள்ள. ஓகே, எங்கேயாச்சும் ஏதாச்சும் பேத்தோஜன் இருந்தா எடுத்து சாப்பிட்டுருவாங்க. they help in phagocytosis. Okay, interferons நான் திருப்பி சொல்றேன். I have a slide. Okay, so this is about the skin. Okay, the skin and mucous membrane serve as protective barrier. The upper respiratory tract has cilia to remove the trapped particles. Oil glands என்னோட skinல இருக்கு, that is called sebaceous gland. They produce sebum. Okay, yes, interferons I will discuss. Okay, so bacteria in the intestine and the other areas outcompete the potential pathogen. So this is how it looks. This is how your epithelial cells looks. Okay, அடுத்த விஷயம் cellular barriers. இந்த பிக்சரை மட்டும் ஒரே வாட்டி பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. Okay, you can see how it is happening. This is a phagosome. The virus is entering or the bacteria is entering. Okay, this is a virus. This is entering your phagocyte. Okay, they are very 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 simple. Phagocytic cell, natural killer cell இருக்கு, phagocytic cell இருக்கு. Natural killer cell என்ன பண்ணும்னா என்னோட உடம்புல இருக்க abnormal cell, okay, such as cancerous cell or virus infected cell போய் attack பண்ணி அப்படியே கொன்னுரும். Okay, phagocytic cell என்ன பண்ணும்? They wander through the intestinal fluid, they patrol to the intestinal fluid and they kill the bacteria and viral infected cell. Macrophages, neutrophil, eosinophil and basophil, they are all phagocytes. எல்லாருக்கும் phagocytes னா என்னன்னு புரிஞ்சுதா? Did you guys understand phagocytosis? You can see very beautifully how the entire process is happening. If you have understood, please give me a thumbs up. We will continue. Okay, cytokine barriers, இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். Okay, இங்க பாருங்க, virus infected cell secrete proteins which protect the non-infected cell from further infection. Okay, this is a virus infected cell. This is producing interferons. Okay, இந்த interferons போய் மற்ற cells வந்து protect பண்ணும்.
அததான் நம்ம இன்டர்ஃபெரான்ஸ் சொல்றோம். ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட எல்லா பேப்பர்லயும் I saw questions about it. ஓகே, MCQவா கேட்கலாம். இது வந்து இந்த இன்டர்ஃபெரான்ன்றது ஒரு சைட்டோகைன்னா ஒரு கெமிக்கல். ஓகே, now is interferons clear for all of you? இங்க பாருங்க, இதுதான் interferon. This interferon is produced. Okay, this goes and protects the other cell. Are you understanding now? Can I get a victory sign if this is clear? It's very simple. Shreya புரிஞ்சுதா? Yes, very good, very good. Okay, இதுதான் பசங்களா, இதுதான் நம்ம இப்போ இவ்வளவு நேரம் படிச்சோம். innate immunity. innate immunityல என்ன இருக்கு? skin இருக்கு, okay, sweat and sebaceous gland இருக்கு, oral cavity, saliva, என்னோட salivaலயும் enzymes இருக்கு, okay, stomachல HCl இருக்கு, mucosal surface malt இருக்கு, mucosal associated lymphoid tissue இருக்கு, and very important, நம்மளோட gutல I have good bacteria. அதுதான் நம்ம normal floraன்னு சொல்றோம். And this is very, very, very important. They prevent pathogen from growing on the mucosal surface. Extra information. This is extra information. Okay, அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? By this we complete innate immunity. innate immunity முடிச்சாச்சு. Okay, அடுத்தது நம்ம பார்க்க போறது acquired. Okay, acquired immunity னா என்னப்பா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி the immunity which I get through exposing to infections. That is what we call acquired immunity. So acquired immunity, okay, or adaptive immunity or specific. இது ரொம்ப முக்கியமான விஷயம். Acquired immunity is specific. அப்படினா என்னப்பா? If a bacteria enters, okay, my name is Nivetha. Okay, if a bacteria enters or infection ஒரு மாதிரி இருக்கும், virus enters, infection, என்னோட immunity ஒரு மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரு வைரஸ்க்கும் ஒரு pathogenக்கும் immunity வேற மாதிரி இருக்கும். They are never the same. They are highly specific. That is the most important character of your acquired immunity. It is dependent upon exposure to antigen. Ma'am, antigen na enna ma'am? Antigen is any foreign particle பசங்களா. அது ஒரு வைரஸா இருக்கலாம், அது ஒரு பாக்டீரியாவா இருக்கலாம், அது ஒரு ஃபங்கையா இருக்கலாம், அது ஒரு pollen grain-ஆ இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம், which causes disease or which elicits an immune response. என்னோட immune system-ஐ தூண்டக்கூடிய ஒரு ability இருக்கிறது தான் antigen. So antigen-ன்றது சிம்பிளா சொல்லணும்னா they are foreign substances. They do not belong to your body. Okay, they do not belong to your body. What you want me to repeat, Banu? Happy birthday. Okay, எதை repeat பண்ணணும்னு சொல்லுங்க. Acquired immunity is the immunity which you gain, okay, through your lifetime. Okay, it is specific and it is mediated by antibodies. Okay, ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, with both which makes the antigen harmless. So innate immunity ல என்ன இருக்கு? You have B and T cells. இப்போ ரொம்ப முக்கியமா உங்களுக்கு B and T cells பத்தி சொல்லி கொடுக்க போறேன். Okay, yes. What are the characteristics of acquired immunity? Acquired immunity ஓட character என்ன? முதல்ல specific. ஒரு person தான் உங்களுக்கு character இருக்கும். அதே மாதிரி தான் இந்த immunityக்கு cytokine barrier-ஆ? Okay, I'll just explain. One second. Cytokine barrier-னா ஒரு cell இருக்கு. Okay, இங்க பாருங்க. This cell, virus infected cell, produces proteins called interferons. Okay, இதுதான் ஒரு virus infected cell. இது வந்து interferons produce பண்ணுது. இந்த interferons போய் மிச்ச normal cells வந்து they are going to protect. இந்த diagram ஒரே ஒரு நிமிஷம் clear-ஆ பாருங்க. இங்க பாருங்க, இதுதான் interferon. Okay, so இது virus infected cell. You can see this interferon goes to the other cell. Okay, it is protecting the other cell. புரிஞ்சதா பானு? Yes. Yeah, specificity, diversity, ரொம்ப முக்கியம். It can recognize a vast variety of foreign molecules. Discrimination, இது ரொம்ப முக்கியம், right? So அதுக்கு it can discriminate between self and non-self. Okay, அப்படின்னா என்ன மேம்? என்னோட பாடியில உள்ள செல்ஸ்க்கும் வெளியே இருந்து வர செல்ஸ்க்கும் it can differentiate. அப்படி இல்லாட்டி என்ன ஆகும்? It will basically destroy your own cells. அதுதான் நம்ம ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது மெமோரி. ரொம்ப ஸ்ட்ராங்கான மெமோரி இருக்கு உங்க அடாப்டிவ் இம்யூனிட்டிக்கு. ஓகே, அதனாலதான் சொல்றாங்க சிக்கன் பாக்ஸ் வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி தான் வரும் ஃபார் மெனி ஹெல்தி பீப்புள். ஓகே, ஏன்னா என்னோட பாடியில அந்த மெமோரி செல்ஸ் இருக்கும். மெமோரி செல் செகண்ட் டைம் அதே ஆன்டிஜன் திருப்பி வந்துச்சுன்னா it is going to kill it and destroy it. Okay, so let's get into the most important topic. Okay,
humoral immunity. So இந்த immunity வந்து adaptive immunity வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து humoral, இன்னொன்னு வந்து cell mediated. Okay, humoral immunity HMI ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுல யாருப்பா இருக்கா? B cells இருக்கா. யார் இருக்காங்க? humoral immunity னா என்ன? B cells. இந்த B cells னா என்ன மேம்? B lymphocytes பசங்களா. இந்த B lymphocytes எங்க produce ஆகுது? They are produced in the bone marrow and they mature in the bone marrow பசங்களா. நான் உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷத்துல சொல்லி கொடுத்துறேன். ஓகே, so you have B cells or B lymphocytes. so என்ன நடக்கும்னா பசங்களா, imagine this is a B cell. ஓகே, இது மேல ஒரு இந்த மாதிரி ஒரு ரிசெப்டார் இருக்கு. ஓகே, இது வந்து B cell receptor. all of you concentrate, very very important. ஓகே, இப்போ ஒரு pathogen வருது. ஓகே, there is one anti virus ன்னு வச்சுக்கலாம், இல்ல bacteria ன்னு வச்சுக்கலாம். ஓகே, what is this? This is an antigen. Okay, when an antigen binds, இது வந்து B cell. When an antigen binds to a B cell, okay, this B cell undergoes, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், it undergoes a kind of change. Okay, and it produces a cell called plasma cell. Okay, இந்த plasma cell என்ன produce பண்ணோம்னா, it produces a Y-shaped molecule called antibody. Okay, இப்போ இந்த antibody, okay, will destroy, this is where how your antigen goes and binds. Okay, this will destroy the antigen. ரொம்ப ரொம்ப clear-ஆ புரிஞ்சுக்கோங்க. Okay, is it clear? Is it clear பசங்களா? antigen bind ஆகுது, B cell வந்து என்னவா மாறுது? plasma cell ஆ மாறுது. plasma cell என்ன produce பண்ணுது? antibody produce பண்ணுது. Is this clear or not? Quickly சொல்லுங்க. Okay, and this along with plasma cell, they also produce memory cells. Yes, am I clear? Any doubts? Super, super. இவ்வளவுதான் பசங்களா, இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. Okay, இந்த antibodies எங்க இருக்கு? It is there in the blood. Okay, அதனாலதான், that is the reason we call it as humoral immunity. அதனாலதான் we call it as humoral. Humoralனா என்ன? என்னோட body fluids, என்னோட body fluidsல இருக்க immunity தான் நம்ம humoral immunity ன்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிளான விஷயம். This is what we call B cell or B lymphocyte mediated immune response. Okay, இப்ப நம்ம இதே மாதிரி, okay, let's talk about T cell mediated. Okay, இது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? Cell mediated ன்னு சொல்றோம். We call this as cell mediated immunity. Okay, இந்த T cellsல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு பசங்களா. Okay, all of you listen to me carefully. T cell is produced. It is produced in the bone marrow. Okay, whereas matures, it matures in the thymus. Okay, எல்லாருக்கும் தெரியும், இப்பதான் thymus பத்தி பார்த்தோம். கரெக்டா? thymus எங்க இருக்கு? It is basically a gland which is present in the chest. Okay, அதனாலதான் இந்த T ன்ற பேர் வருது. Okay, so this T cells are of different types. Okay, first you have TH cell, TC cell and TS cell. TH, TC, TS. Okay, TH na enna ma'am? What do you mean by TH ma'am? TH na helper T cells. Okay, TC na cytotoxic T cells. Okay, TS na suppressor T cells. முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. Okay, suppressor T cells. Is it clear, all of you? What is this helper T cell going to do? The helper T cells என்னப்பா பண்ணோம்? This helper T cell produces cytokines. என்ன produce பண்ணோம் பசங்களா? Cytokines produce பண்ணோம். Yes. Thymus is a gland. Thymus is a gland which is located in the chest cavity. Okay, what I'm doing is I'm trying to explain you what is humoral and what is cell mediated immunity. Okay,
Yeah, because in the concepts la konja clear ah puriyano pasangala. I will try to finish it as early as possible. Okay, so time in the T cells la மூணு விதமான T cell இருக்கு. TH cell, TC cell, suppressor T cell. TH cell la helper. யாருக்கு help பண்ணோம்? It is going to help my B cells. Okay, யாருக்கு help பண்ணோம் பசங்களா? என்னோட B cell க்கு help பண்ணோம். Okay, அடுத்தது cytotoxic T cell. It is going to help in killing. Cytotoxic. It is going to kill the infected cells. Okay, it is going to kill the infected cells. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அதே என்னோட TS செல் என்ன பண்ணும்? சப்ரஸர். என்னோட இம்யூனிட்டி அதிகமா இருக்கும்போது என்னோட இம்யூனிட்டியை குறைக்க உதவும் என்னோட சப்ரஸர் T செல். ஓகே, it is going to suppress the immunity. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Okay, it is going to suppress. Is this clear? Is all the idea about T cells clear? So இதனால தான் இந்த cell mediated. So that's why we call it as CMI. Okay, is this clear பசங்களா? Please do let me know. Okay, fine, very good. Okay, அடுத்த விஷயம் பார்க்கலாமா? இப்போ இதே தான் மாத்தி ஸ்ட்ரக்சரா கொடுத்திருக்கோம். Okay, so let's talk about antibody. So here you see this picture, you will understand better. இதுதான் உங்க B cell. Okay, உங்க antigens இருக்கு. Antigen go and bind to B cell. The B cell gets activated. Okay, இங்க cytokines யார் produce பண்றா? என்னோட TH cell cytokine produce பண்ணுது. That is going to help my B cell for activation. Now my B cell is producing antibodies. My plasma cell is producing antibodies. That's it. Okay, இப்போ நம்ம clear-ஆ புரிஞ்சுக்கலாம். ஆன்டிபாடியோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. ஓகே, ஆன்டிபாடினா என்னப்பா? ஆன்டிபாடிக்கு இன்னொரு பேர் இருக்கு, இம்யூனோகுளோபுலின். என்னன்னு சொல்றோம்? இம்யூனோகுளோபுலின். அது ஒரு புரோட்டீன். ஆன்டிபாடி எப்படிப்பட்ட மாலிக்யூல்? ஒரு புரோட்டீனேஷியஸ் மாலிக்யூல். ஓகே, அதுல வந்து 4 செயின் இருக்கு. 2 லைட் செயின். ஓகே, you can see this is the light chain and 2 heavy chain. For totally 4 chains. And how are these chains linked with each other? They are linked by disulfide bond. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, disulfide bond. இங்க C னா constant. ஓகே, V னா இங்க V ன்னு இருக்குல்ல, அது வந்து variable. அது வந்து மாறிட்டே இருக்கும். It keeps changing. Okay, so heavy and light chain are connected by disulfide bond. Both the chain contain 2 different regions, one constant region and one variable region. Okay, oh, thumbnail la class 2 CBSE 2025 irka. Okay, I will ask them to change. Okay, yes, inga idu romba mukkiyamaana vishayam. You can see this is the antigen binding site. So enna agum? Antigen no antibody you bind agum. Okay, there will be a destruction reaction to destroy my antigen. என்னோட antigen ஃபுல்லா destroy பண்றதுக்கான reaction நடக்கும். Okay, very important. Yes, primary immune response, secondary immune response. 2023 ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க regarding this. What is this? 2023 லயா இல்ல sample paper லயான்னு சரியா தெரியல. Okay, so what is primary immune response? clear-ஆ explain பண்றேன் பசங்களா. உங்களுக்கு வாட்டி, சரி எனக்கே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு வாட்டி சிக்கன் பாக்ஸ் வருது. அப்ப என்ன ஆகும்? ஓகே, ஐ வில் கெட் ஆல் தி சிம்டம்ஸ். எனக்கு எல்லா சிம்டம்ஸும் வரும். எவ்வளவு நாள் ஆகும் சிம்டம்ஸ் வர? ஒரு 2 days 3 days. ஓகே, அதே மாதிரி என்னோட பாடி எப்போ ஃபைட் பண்ணும்? ஒரு வாரம் ஆகும். Right, that is what is called primary immune response. The first time my body encounters a pathogen, the immune response that is produced is called primary. ரொம்ப ஸ்லோ. இங்க பாருங்க ரொம்ப ஸ்லோ. 7 நாளுக்கு அப்புறம் தான் you get an antibody that is produced. Okay, it's very slow. அதே next time, okay, எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி chicken pox virus என் உடம்புக்குள்ள வர ட்ரை பண்ணுது. Okay, at that time my immune response will be super fast. அததான் நம்ம secondary response ன்னு சொல்றோம். What is it called? Secondary response. Primary response க்கு 7 to 10 நாள் ஆகும். அதே செகண்டரி ரெஸ்பான்ஸ் சூப்பர் குவிக்கா இருக்கும். ஓகே, very important. செகண்டரி ரெஸ்பான்ஸ் நாம வந்து டெக்ஸ்ட் புக்லயும் கொடுத்திருக்காங்க, அனமென்ஸ்டிக் ரெஸ்பான்ஸ்னு சொல்றோம். ஓகே, சோ இங்க பாருங்க, it is a reaction of the immune system when it contacts an antigen for the second subsequent time. இப்போ ஒரு கேள்வி கேக்குறேன் உங்ககிட்ட, செகண்ட் டைம் ஏன் இம்யூன் ரெஸ்பான்ஸ் குவிக்கா இருக்கு?
Why is the immune response so quick at the second time? Yes, I want an answer. சொல்லுங்க பசங்களா, குயிக்கா சொல்லுங்க. Why secondary immune response? Super, super. Due to memory. Memory இருக்கு. ரொம்ப simple. Memory is the right answer. Very good. Due to memory, the secondary immune response is super quick. Okay. So that's what we wanted to discuss about immune response. அடுத்தது cell mediated. இப்போ எல்லாருக்கும் புரியும். Beautiful pictures இருக்கு. Yes, very good. You can see beautiful pictures. So this is a cytotoxic T cell. Okay. It is also patrolling. என் உடம்புக்குள்ள patrol பண்ணிட்டே இருக்கு. எங்கேயாச்சும் ஒரு அப்நார்மல் செல் இருந்துச்சுன்னா இதுதான் ஒரு அப்நார்மல் செல், கேன்சர் செல்னே வச்சுக்கோங்க. இட் கோஸ் அண்ட் டிஸ்ட்ராய்ஸ் இட். It goes and destroys it. Okay, just like your B cell, they also have memory cells. Okay, this is cytotoxic T cell. They destroy the antigen bearing cell. Okay, they contain vacuoles which produce perforins and granzymes. Or என்ன சொல்றது, you need something to kill, correct? What are this something? Perforins and granzyme. Perforin என்ன பண்ணும், அந்த செல்ல போய் ஓட்ட போடும். Granzyme என்ன பண்ணும், அது ஒரு enzyme. It will destroy the entire cell. Okay, helper T cell, they activate other T cell and B cell. They regulate immunity by producing cytokines. So helper T cell என்ன produce பண்ணுது பசங்களா? Cytokines produce பண்ணுது. Okay, கடைசியா memory cells. ரொம்ப easy. Memory. Immune response இருக்கு. Okay, that's it. That's it. It's a very beautiful picture. Characteristic of T cell, you can see this is what is happening. இங்க பாருங்க, இது ஒரு virus infected cell. இது ஒரு cytotoxic T cell. It is going and killing. இந்த மாதிரி pictures பார்த்தா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும் பசங்களா. It is going and killing. You can see this. Perforin release பண்ணுது, granzyme release பண்ணுது. Okay, it is going to kill the cell. இவ்வளவு டீடைலா இல்ல, ஆனா புரிஞ்சுக்கோங்க. Okay, it will definitely help you some or the other time. This is the entire thing which is happening பசங்களா. Infected cell. Okay, the helper T cell is going to go and bind cytokines produce pannom. Okay, you can see the killer T cell. It is basically killing the infected cell. That's it. You cover cell mediated and humoral immunity. Okay, இப்போ நம்ம பார்க்க போறது vaccination. Vaccination na என்னப்பா? What do you guys understand about vaccination? உலகத்தையே திருப்பி போட்டுச்சு உங்க கோவிட், கரெக்டா? எப்படி நம்மளால அதுல இருந்து நார்மல்சிக்கு வர முடிஞ்சது? It was all because of vaccines. What are the two vaccines? COVID shield and Covaxin, correcta? So vaccines na enna? Quick-ஆ சொல்லுங்க பசங்களா. They are partially killed pathogens பசங்களா. Okay, இப்போ chicken pox ன்னு வெச்சுக்கோங்க. Chicken pox is caused by zoster virus. Okay, zoster virus வந்து partially kill பண்ணி they introduce into our body. Okay, so my body produces a memory cell. Okay, so next time when the real pathogen enters my body is going to destroy it. அததான் நம்ம வந்து vaccination ன்னு சொல்றோம். Vaccination is totally dependent on memory. Okay, I am not introducing any kind of antibody, I am not introducing any kind of medicines here. Vaccines nale pathogens da, killed pathogens, partially killed pathogens. Okay, can you name some vaccines? நீங்க ஏதாச்சும் ஒரு vaccines ஓட பேர் சொல்றீங்களா? Okay, so a vaccine is the weakened or attenuated. Attenuated na enna ma'am? It is partially killed pasangla. Attenuated means partially killed form of the pathogen that contain antigens. So என்னோட பாடியில immune response வந்து அது elicit பண்ணும். Okay, the antigenic determinants in a vaccine may be conjugated to an adjuvant, அதெல்லாம் extra information to just elicit an immune response. Okay, TT vaccine super. நம்ம பிறந்ததுல இருந்து பசங்களா உங்க எல்லாருக்குமே இங்க ஒரு birth mark இருக்கும். Okay, நீங்க அப்சர்வ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு birth mark இருக்கும். That is also because of vaccine. Okay, பிறந்த அன்னைக்குல இருந்து ஒரு 12 to 13 years வரைக்கும் கண்டினியூஸா வேக்சின் கொடுத்துட்டு வரோம். Okay, போன வாரம் கூட நடந்தது போலியோ வேக்சினேஷன் டிரைவ், கரெக்டா? இன்னைக்கு வரைக்குமே 2011ல தான் நம்ம லாஸ்ட் போலியோ கேஸ் பார்த்தோம். Right? Why that was possible? Because of vaccination drive. Yes, penicillin is an antibiotic. Okay, நிறைய vaccines இருக்கு. You have vaccine for MMR, measles, mumps, rubella, pneumonia vaccine இருக்கு. Okay, diphtheria vaccine இருக்கு. அப்புறம் typhoid vaccine இருக்கு. There are tuberculosis vaccine இருக்கு. எத்தனையோ vaccines இருக்கு பசங்களா. There are a lot of vaccine. So இப்பெல்லாம் நிறைய government hospitalsல free, தமிழ்நாட்டுல especially in Tamil Nadu they are giving a lot of free vaccines. Okay, for kids. Recent cervical cancer க்கு vaccine வந்திருக்கு.
Okay, so all women above the age of 18 can go and take it. In many government hospitals, they are free. Okay, so this is what your vaccines look like. Okay, they elicit an immune response by initiating a primary immune response. So my secondary response will be super quick. MALT na mucosal associated lymphoid tissue. அதுதான் நம்ம மால்ட்னு சொல்றோம். It occupies 50% of the lymphoid tissue. ஓகே, நிறைய விதமான வேக்சின் இருக்கு. இன்ஆக்டிவேட்டட், ரீகாம்பினன்ட், டிஎன்ஏ வேக்சின், பெப்டைட் வேக்சின், அட்டினியூட்டட் வேக்சின், எக்கச்சக்கமான வேக்சின் இருக்கு. ஆனா உண்மையா சொல்ல போனோம்னா வேக்சினும் ஒரு பெரிய பிசினஸ் தான் பசங்களா. சில வேக்சின், இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற சில வேக்சின் 7,000 வரைக்கும் இருக்கு. ஓகே, இட் காஸ்ட் அரௌண்ட் 7,000. ஓகே, பட் அதோட மேனுஃபேக்சரிங் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனா ஒரு 1000 ரூபாய் இருக்கும். ஓகே, 1000 ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் பண்ற ஒரு வேக்சினை 7000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா எவ்வளவு ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க. எஸ், கண்டிப்பா 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 இன்ஃபார்ம் பண்றோம். எஸ், 7,000 நான் சொல்றேன் ரொம்ப பேசிக்கான ரேட். ஓகே, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் அவ்வளவுதான். ஒரு அந்த வேக்சின் வந்து 3 மாசம் போடணும். ஓகே, 4 weeks 12 weeks and 4 weeks 8 weeks and 12 weeks 3 மாசம் கரெக்டா போடணும் குழந்தை பிறந்ததுல இருந்து. ஓகே, 3 டோஸ். சோ 7,000ல இருந்து 10,000 வரைக்கும் இருக்கு அந்த வேக்சினோட ரேட். ஓகே, எஸ். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் அக்வயர்ட் இம்யூனிட்டியை பார்க்கலாம். ஓகே, சோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் அக்வயர்ட் இம்யூனிட்டி? ஹாய் யூ ஹேவ் ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. ஓகே, இது கொஞ்சம் தப்பா இருக்கு. சோ we will better go for the screen. Okay, yes. So adaptive immunity is of 2 types. Okay, one is your active immunity, other one is your passive immunity. Okay, ma'am, active na enna ma'am, passive na enna ma'am? Solunga pasangala, what is active? Hi Santosh, hi. Solunga, what is active, what is passive? Quick ah solonum. Active na the body, the immune system. Okay, the immune system produces, இதுல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. சோ கான்சென்ட்ரேட் பண்ணி கேளுங்க. produces antibody, AB na antibody. Okay, passively you get ready made antibody, ready made antibodies. Okay, this is something very 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 important. Okay, thank you. Okay, இந்த ஆக்டிவ்ல வந்து 2 விதம் இருக்கு. ஓகே, அதே மாதிரி பாசிவ்லயும் 2 விதம் இருக்கு. இங்க தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. பாப்போம் யார் எனக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்றீங்கன்னு பாப்போம். ஓகே, சோ ஆக்டிவ்ல நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் என்ன இருக்கு பசங்களா? நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல். அதே மாதிரி பாசிவ்லயும் நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் இருக்கு. ஓகே, எஸ், லெட்ஸ் டாக் மோர் அபவுட் திஸ் நவ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகே, நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி எப்பப்பா வரும்? நேச்சுரலா எப்போ உங்க பாடி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்? when you get an infection. இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருது பசங்களா. ஓகே, அந்த இன்ஃபெக்ஷன் வரதுனால உங்க பாடியில ஒரு இம்யூனிட்டி டெவலப் ஆகுது, ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. கரெக்டா? சோ நேச்சுரலுக்கு எக்ஸாம்பிள் என்ன? இன்ஃபெக்ஷன். ஓகே, ஆர்டிஃபிஷியலுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்க பசங்களா? வெரி குட். கோல்டு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு இம்யூனிட்டி டெவலப் ஆகுது. டாக்டர்ஸ் கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நம்ம இந்த சின்ன குழந்தைங்களை அடிக்கடி போய் காமிச்சிட்டு இருந்தோம்னா அப்படிதாமா இருக்கும், 5 வயசு வரைக்கும் அப்படிதான் குழந்தைக்கு இருக்கும், 5 வயசு கழிச்சு அந்த குழந்தைய ஒரு இம்யூனிட்டி பில்ட் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ ஆர்டிஃபிஷியல் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்க பசங்களா? ஆர்டிஃபிஷியலுக்கு எக்ஸாம்பிள் குவிக்கா சொல்லுங்க. வேணா ஒரே ஒரு ஹிண்ட் சொல்றேன். இட் ஸ்டார்ட்ஸ் வித் தி லெட்டர் V. இட் ஸ்டார்ட்ஸ் வித் தி லெட்டர் V. Who will tell me the answer? Vaccination. Okay, இப்பதான் நம்ம சொன்னோம் வேக்சினேஷன்ல என்ன நடக்குது? We are introducing antigens, okay, in our body. My body is producing antibodies. Okay, இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். Okay, that's about my active immunity. Active immunity முடிஞ்சிருச்சு. Okay, now let's move on to passive immunity. Passive immunity na எனக்கு ready made antibodies கிடைக்குது. Okay, அம்மா தவிர யார் நமக்கு antibodies தரா? யாருமே தர மாட்டாங்க. It is the anti-natural க்கு. Okay, it is placenta and breast milk. Okay, so placenta cross பண்ணி வர ஒரு antibody. Very good. Cholesterol, super. Okay, so placenta cross பண்ணி வர antibody வந்து IgG. நம்மளுக்கு antibody கொடுக்கக்கூடிய ஒரே ஜீவன் யாரு? நம்ம அம்மா தான்.
So remember in that way. You can remember it very easily. Okay. So and then breast milk la IgA ன்னு இருக்கு. So இந்த breast milk நாம colostrum ன்னு கூட சொல்லலாம். The first formed milk in the first few months. Is it clear? Artificial. இப்போ artificial சொல்லுங்க பசங்களா. அப்பே கூட யாரோ இதுக்கு ஒரு ஆன்சர் சொன்னாங்க. Artificial passive immunity. இப்போ ஒரு பாய்சன் ஸ்னேக் பைட் ஆயிடுச்சு கரெக்டா, நீங்க உடனே டாக்டர் கிட்ட போறீங்க, அவங்க என்ன கொடுப்பாங்க? they give you anti venom injection. ஓகே, டைரக்ட் ஆன்டிபாடிஸ் அவங்க உடம்புக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றது தான் ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டி. ஓகே, வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகே, ஆன்டி வெனம், anti-tetanus, they are all super examples for artificial immunity. அவ்வளவுதான் பசங்களா, முடிச்சாச்சு. இல்ல எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்க இன்னும் சொல்லலாம். ஏபினா ஆன்டிபாடிஸ். Okay, is it clear? Everyone, is it clear? Gamma globulin injection, super. Okay, இதுதான் பசங்களா adaptive immunity. ஓகே, இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே படிக்க தேவையில்லை, இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டை மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, லெட்ஸ் நவ கண்டினியூ. இஸ் திஸ் கிளியர் பசங்களா? ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க so I can move on. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. ஆன்டி வெனம், ஆன்டி டெட்டனஸ், they are all example of gamma globulin. They give it as an antibody when you have severe infections. Okay, உங்க உடம்புல ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண முடியாட்டி they give you that in this one. Okay, examples natural acquired active immunity infection. Okay, artificial acquired vaccination, இப்பதான் அத பத்தி படிச்சோம். Okay, அடுத்தது passive immunity. Okay, an individual get prepared, natural and artificial. Natural from mother to fetus and via infant to milk. இதெல்லாம் already explain பண்ண மாதிரி. Okay, in book they don't have, அந்த example எல்லாம் தேவையில்ல. anti venom, anti tetanus ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். Okay, so natural infection, artificial vaccination, active immunity, passive natural maternal antibodies, artificial monoclonal antibody, anti venom injection, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். Okay, yes. அடுத்த முக்கியமான விஷயம், we are coming to an end of immunity. அடுத்தது allergy. What are allergies? Allergies are overreactions, hypersensitivity. Okay, hypersensitivity na enna? Okay, உங்க உடம்புல வந்து immune response super fast-ஆ இருக்கு, அதுதான் நம்ம hypersensitivity ன்னு சொல்றோம். Okay, pollen grains, சில பேர் allergic to dust, சில பேர் allergic to food like brinjal, mushroom, fish, அதெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது கரெக்டா, அதுதான் நம்ம allergy ன்னு சொல்றோம். And allergy causing agents are called allergens. என்னன்னு சொல்றோம் பசங்களா? allergens ன்னு சொல்றோம். Animal dander, okay, dust, mites, pollen, that is what we call it as allergen. Okay, allergen is an antigen that causes allergic reaction. It occurs immediately following the second contact with the allergen. So இந்த allergy-ய mediate பண்ற ஒரு antibody இருக்கு. Can anyone tell me what mediates allergy? ரொம்ப confusing-ஆ கொடுத்திருக்காங்க. We will not concentrate on that. I will teach you this. சொல்லுங்க, IgE antibody. Okay, நான் குவிக்கா இந்த அலர்ஜி எப்படி நடக்குதுன்னு சொல்லிடுறேன். Okay, so imagine this is your basophil. Okay, basophil is the one which mediates allergic response. Okay, so இதுதான் அவங்க IgE antibody. What is this? This is my IgE antibody. Okay, so I have my allergen. Let's take this as my allergen. Okay, இது என்னது பசங்களா? allergen. So when an allergen binds to a basophil, okay, this basophil undergoes degranulation. அப்படினா என்ன மேம்? degranulation னா என்ன மேம்? இந்த basophil இருந்து சில substance release பண்ணப்படும். Okay, they release certain substances. Okay, what are these certain substances? Histamine, serotonin. Okay, in the substance we call it as allergic mediators. Okay, these are the one which causes itching, which causes sneezing, okay, irritation, அதெல்லாம் cause பண்றது இந்த histamine and serotonin. புரிஞ்சதா? சிம்பிளா சொல்லி கொடுத்திருக்கேன், புரிஞ்சதா? அலர்ஜி இன் மைட்ஸ் ஆப்வியஸ்லி. ஓகே, நிறைய பேருக்கு நிறைய விதமான அலர்ஜி இருக்கு, அது இப்ப இருக்க பசங்களுக்கு அலர்ஜி வந்து இன்னும் மோசமா தான் இருக்கு. Yes, that's it. ரொம்ப சிம்பிளா IgE is the antibody. Okay, basophil இருக்கலாம், mast cell இருக்கலாம்.
Okay, these are the allergic mediators. Okay, yeah. So this is what they have tried to given here. Okay, you can see the allergic mediators. You get redness, itchy eyes, hives, runny nose. They are all examples here. You can see the degranulation happening here. The degranulation releases your allergic mediators. Okay, Ig is immunoglobulin, antibody. Antibody ki innor per da Ig. Okay, immunoglobulin. Immunoglobulin. Okay, so that completes this part pasangala. Ipo nama kadesi pagadi poga porom indha chapter oda AIDS, alcohol and drug abuse, cancer. They are a kind of cells. Nama immune system la irukka oru vidhamana cells da nama solrom. Okay, ipo AIDS, alcohol and drug abuse, cancer patti paakalam. Shall we get into it? Can I get a thumbs up in the chat section? Okay, so let's talk about AIDS. Okay, it is an acquired immunodeficiency syndrome pasangala. Ye the syndrome and solrom, ye the deficiency in solrom, ellame explain pandren. Okay, so this is caused by human immunovirus. Idoda causative agent yaru? Human immunovirus. Ida matro clear ah purinjukkom. Okay, so in the HIV virus, eppadipatta virus? Adu oru retrovirus. Okay, it is a retrovirus. Okay, kandipa, sure. You can go write your exam. All the very best for your exam. Okay, yeah, I hope this is clear. Human immunovirus, it's a retrovirus. Okay, so what is it going to do? It is going to destroy my immune system. இந்த HIV வைரஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு எனிமி. ஓகே, மெதுவா நம்ம உடம்புக்குள்ள வந்து பல மாதங்கள்ல இருந்து வருஷங்கள் வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ள இருந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு அபிலிட்டி உள்ள ஒரு வைரஸ் தான் HIV வைரஸ். Okay, let's get into it. Okay, acquired immunodeficiency syndrome. It is caused by human immunodeficiency virus. It's a retrovirus that infects my helper T cells. இப்பதான் படிச்சோம் helper T cells பத்தி, கரெக்ட்டா? You can see here the helper T cells. இதுதான் என்னோட helper T cell. என்னோட HIV virus அங்க போய் எப்படி போய் இன்ஃபெக்ட் பண்ணிருக்கு பாருங்க. Yes, what is your doubt? Please do let me know. You can see how it has affected. Okay, it causes a variety of symptoms. Collective infections cause panno. Rheumatoid arthritis is inflammation of joints. Okay, நம்மளோட உடம்புல இருக்க joints இருக்குல, இங்க நம்ம கால் பகுதியில அந்த joints எல்லாம் inflame ஆயிரும், வீங்கிரும். அதுதான் நம்ம rheumatoid arthritis ன்னு சொல்றோம். Okay, yes, so that is what we call it as acquired immunodeficiency syndrome. அவங்க உடம்புல immunity ரொம்ப கம்மியா இருக்கறனால அவங்களுக்கு tuberculosis வரலாம். Okay, infections வரலாம், fungal infections வரலாம். The doctor doesn't understand how to treat. So treatment இருக்கா மேம் AIDS-க்கு? ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் கிடையாது பசங்களா. there is no complete treatment. Okay, so here you can see this is simple structure. இந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். என்ன இருக்குன்னு சொல்றதுக்காக I included this picture. எவ்வளோ சின்ன ஒரு பார்ட்டிகல். Okay, outside my body it is just a particle. Inside my body it becomes a hero. It is destroying, hero இல்ல villain. It becomes a villain and destroys my entire body. Okay, so என்ன இருக்கு? It has RNA as its genome. Okay, ரொம்ப simple. RNA இருக்கும், அது சுத்தி ஒரு protein coat இருக்கும். Okay, hi Sanjeev, hi. Okay, that's very important. Human immunovirus. So என்னப்பா நடக்குது? What is actually happening? It basically infects your helper T cells. அத மட்டும் clear-ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, yes. So என்ன நடக்குது? As the infection continues, okay, it takes, அத வந்து நம்ம we call it as latent or window period. Okay, in the window period na enna ma'am? It is around 6 months, okay, to 10 years. 6 மாசத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் இந்த விண்டோ பீரியட் இருக்கும். அப்படின்னா என்ன மேம்? இந்த வைரஸ் என் உடம்புக்குள்ள வந்தோடனே எனக்கு அடுத்த நாள் வந்து சிம்டம்ஸ் வராது பசங்களா. Don't have that notion. You don't get this symptom the very next day. It takes around 6 months to 10 years அந்த symptoms வரதுக்கு. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை.
ஓகே, இனிஷியலாவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எய்ட்ஸை சூப்பர் ஈஸியா கியூர் பண்ணிடலாம். ஓகே, 10 வருஷம் கழிச்சு when your HIV has took control of your entire immune system, it is very difficult, it is very very difficult to treat the virus, to treat the disease. ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? So as the infection continues, okay, the T cell, இந்த T cell இருக்குல்ல, அந்த T cells வந்து ரொம்ப குறைஞ்சிரும். helper T cells என்னோட bloodல ஃபுல்லாவே HIV வைரஸ் தான் இருக்கும். ஓகே, that's very 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 important. yes, அந்த 10 வருஷத்துல 6 மாசத்துல இருந்து 10 வருஷத்துல எந்த ஒரு சிம்டமும் இருக்காது. அதுதான் பெரிய பிரச்சனை. ஓகே, as the T cells goes on decreasing, ஒரு நாள் பெருசா ஒரு பிரச்சனை வரும். ஓகே, சிம்டம்ஸ் வந்து when there is severe infection, இந்த ஸ்டேஜ்ல சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகே, what are all the symptoms? weakness இருக்கும், weight loss இருக்கும், ஓகே, loss of appetite இருக்கும், fevers வரும், ஓகே, lung infections ஆகும். these are all the symptoms of HIV. எக்கச்சக்கமான skin infections வரும். ஓகே, சடனா ஒரு 5 கிலோ 10 கிலோ வந்து அப்படியே குறைஞ்சிருவாங்க, சரியா தூங்க மாட்டாங்க, நைட்ல ஸ்வெட்டிங் வரும். ஓகே, they are all the symptoms of HIV. ஓகே, நிறைய பேர் இது என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இக்னோர் பண்ணிடுவாங்க. ஓகே, at last one stage they go, the doctor cannot do anything. ஓகே, so அதனால தான் அப்பப்போ HIV டெஸ்ட் எடுக்கிறது பெட்டர். ஓகே, எஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லைஃப் சைக்கிள் முடிச்சுட்டு அதை சொல்லி தரேன். லைஃப் சைக்கிள் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்ன நடக்கும் பசங்களா? திஸ் வைரஸ் இன்ஃபெக்ட்ஸ் யுவர் செல், என்னோட செல்லை இன்ஃபெக்ட் பண்ணும். எப்படி இன்ஃபெக்ட் பண்ணும்? இட் இன்ட்ரடியூசஸ் இட்ஸ் RNA. இது வந்து இதுதான் RNA-னா என்னோட செல்ல வந்து இந்த RNA இன்ட்ரடியூஸ் ஆகும். ஓகே, the RNA is converted into DNA. இது RNA, இது வந்து DNA. Okay, and this process of conversion of very good RNA to DNA என்னன்னு சொல்லுவாங்க பசங்களா? what is the process? I will explain. what is the process of conversion of RNA to DNA? அது வந்து reverse transcription ன்னு சொல்றோம். அதனாலதான் பசங்களா, that is why I call this as a retrovirus. அதனாலதான் நான் இதை வந்து ரெட்ரோவைரஸ்னு சொல்றேன். it has an ability to get converted from RNA to DNA. இப்போ இந்த DNA போய் என்னோட ஹோஸ்ட் DNA, என்னோட செல்ல இருக்க DNAல போய் இன்கார்பரேட் ஆகும், அப்படியே மிக்ஸ் ஆகும். இன்கார்பரேட் ஆகி they start producing new viral particles, and this new viral particle they go and infect other cells. ரொம்ப ஈஸியான விஷயம். உங்க மலேரியாவோட இது ரொம்ப ஈஸி. Okay, and the enzyme which is needed for conversion is reverse transcriptase. Okay, so ஒரு வருஷம் ரெண்டு கேள்வியுமே கேட்டிருந்தாங்க, HIV-யும் கேட்டிருந்தாங்க, கேன்சரும் கேட்டிருந்தாங்க. Okay, so this is very 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 important. Am I clear? Is the life cycle clear? இந்த diagram ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸியான diagram. Okay, diagram எழுதி explain பண்ணீங்கன்னா 5 மார்க் கிடைக்கும், which is not a joke, which is not at all a joke. Okay, yes, I hope it's clear. Transmitted, it is transmitted through body fluids. Okay, inside the body HIV binds to the helper T cell. இதுதான் entire process பசங்களா, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கிளியரா சொல்லி தரேன். இங்க பாருங்க, the RNA is entering, the RNA is converted into DNA, the DNA incorporates with the host DNA. Okay, it is producing new viral particle. அவ்வளவுதான். Okay, yes, I will shortly say you this diagram again. Retrovirus infects the cell, the RNA is inserted, the RNA is converted into DNA, and the process per reverse transcription. This DNA gets incorporated into my host DNA. Okay, and the new viral particles are produced. அவ்வளவுதான் ஸ்ரேயா, that's it. hi தருண், hi. இது புரிஞ்சதா எல்லாருக்குமே? இது புரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்த விஷயம் பார்க்கலாம். Okay, mechanism, this is also done. How are they transmitted? Sexual contact, pregnancy, childbirth and breastfeeding. ஆனா ஒரு நல்ல விஷயம் இருக்கு. Okay, pregnant-ஆ இருக்கும்போது if we find out the mother is HIV positive, we have medicines, okay, to prevent the transmission to child. அந்த குழந்தைக்கு அந்த disease வராம நம்ம பார்த்துக்கலாம். Okay, but breastfeeding should be avoided. child birthலயும் அது டிரான்ஸ்மிட் ஆகிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே, இன்ஜெக்ஷன், ட்ரக் யூசேஜ்ல என்ன பண்ணுவாங்க? ஒருத்தங்க யூஸ் பண்ண இன்ஜெக்ஷனை இன்னொருத்தங்க யூஸ் பண்ணுவாங்க.
கரெக்டா? அதனால டிரான்ஸ்மிஷன் அதிகமாகலாம். occupational exposure, doctors, nurses who are all exposed to HIV patients, blood, okay, that's very important. Blood transfusion or organ transplant, இது நிறைய வாட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பசங்களா. ஓகே, என்ன ஆகும்னா blood transfuse பண்ணதுனால அந்த bloodல HIV இருந்ததை கண்டுபிடிக்காததுனால நிறைய பேருக்கு HIV வந்திருக்கு. Okay, so this can happen in government hospitals. Government hospitals ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கலாம். Okay, I have heard this, so I'm telling you this. Okay, so எங்கேயோ ஒரு வாட்டி blood transfuse பண்ணாங்க. Okay, small children might get HIV because of this. Okay, childக்கு disease வருதுன்னா through mother, from the mother to the fetus. Okay, motherல இருந்து இந்த வைரஸ் வந்து fetusக்கு போகலாம், குழந்தைக்கு போகலாம் பிரெக்னென்ட்டா இருக்கும் போது. Okay, அப்புறம் breast feed பண்ணா motherல இருந்து குழந்தைக்கு போகலாம். Okay, yes. How to prevent it? Very important. And December 1st is celebrated as World AIDS Day. Okay, ஒரு awareness இருக்கணும் பசங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். Awareness is very important. Use disposable syringes and needles. Making blood banks safe from HIV, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். Controllable drug abuse. Avoid sexual contact with infected individual. Educate people about AIDS. Okay, yes. Yes. Okay, next. What is the diagnosis? எப்படி வந்து நான் இதை கண்டுபிடிக்கலாம்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ELISA. Enzyme, all of you put it in the chat section. AIDS ஓட diagnosis எப்படி பண்றாங்க? ELISA. Enzyme linked immunosorbent assay. Okay, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேம், ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொன்னீங்களா மேம்? ட்ரீட்மெண்ட் இருக்கா மேம்? Okay, so treatment is antiviral drugs. Okay, initial, அதுதான் சொல்லியிருக்காங்க. partially effective. இன்னைக்கு வரைக்குமே ஹெச்ஐவிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் வரல. ஓகே, அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன் பசங்களா, நம்மளுக்கு இன்னும் அந்த ஹெச்ஐவியோட லைஃப் சைக்கிள் இன்னும் முழுசா புரியல. அது ஏன் 10 வருஷம் வரைக்கும் டார்மெண்டா இருக்கு, அது ஏன் 6 மாசம் வரைக்கும் டார்மெண்டா இருக்கு? people have not understood it still. இன்னொரு விஷயம், நான் டியூபர்குலோசிஸ் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அந்த ஹெச்ஐவி பேஷண்ட்க்கு. அவனுக்கு சடனா நிமோனியா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 2 டிசீஸ்க்கு ஒன்னா ட்ரீட் பண்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். Okay, it's very 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 difficult. So இதுதான் பசங்களா ELISA. Okay, you are just trying to find out the antigen. Yes, so that's all about AIDS. Okay, இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் drugs and alcohol abuse. எனக்கு என்னமோ தோணுது, ஒரு gut feeling இருக்கு, இந்த வாட்டி drugsல இருந்து நிறைய question கேட்பாங்கன்னு. I don't know why. It's just like that. Okay, so any drugனால மோசமான விஷயம் கிடையாது. Okay, a drug is any chemical which affects your body, affects the way your body works. காஃபில caffeine இருக்கு, that is also a drug. காஃபி டீல இருக்கு, okay, சாக்லேட்ல இருக்கு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல இருக்கு, right? They are also drugs. But drugs to a limited level, ஒரு அளவுக்கு தான் அது நல்லது. Okay, அதை மீறி போனா அது வந்து abuse. You are not using it in a right way. Okay, you are not using it in a right way. That's very very important. Self-administration of drug in a frequency and quantity that impair normal functioning of individual, resulting in physical, mental and social harm is what we call it as drug abuse. Okay, drug abuse can alter your mood, emotional state, behavior and personality. Okay, so இது முக்கியம் கிடையாது. எது முக்கியம் நான் சொல்லிடுறேன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். You have 3 kinds of drugs which is mentioned in your textbook: opioids, cannabinoids, coca alkaloids. Okay, I repeat, opioids, cannabinoids and coca alkaloids. Okay, opioids எங்க இருந்து கிடைக்குது? Poppy plants. Okay, cannabinoids எங்க இருந்து கிடைக்குது? Hemp. Coca alkaloid, coca plant. Okay, yes, we'll try to understand one by one. Opioids. Opioids are the drugs which bind to specific opioid receptor. என்னோட உடம்புல opioid receptor இருக்கும். Okay, this opioid goes and binds. Antigens are foreign substances. Antibodies are something that is produced by your body to destroy that antigen. Is it clear, Nishita? Okay, yeah. So they are going to be present in your central nervous system and gastrointestinal tract. My entire GIT, it is going to go and bind. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, you have heroin. Heroin, commonly called as smack. This was asked. இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. Okay, it's chemically diacetyl morphine. Heroinன்றது ரொம்ப காமனான drug. Okay, which is white, odorless, bitter and a crystalline compound. This is how it looks. இது வந்து tablet. Okay, you also get it in forms. Okay, so this is obtained by acetylation of morphine, which is extracted from the latex of the poppy plant
papaver somniferum. So this is your morphine. Okay, ரொம்ப முக்கியமான விஷயம். I defined it already. Antigens are foreign substances. Antibodies are substances or proteins that are produced by your B cell to kill the antigen. Okay, is it clear, Nishita? Okay. இந்த oopoids என்னப்பா பண்ணோம்? oopoidsல என்னென்ன இருக்கு? Morphine, okay, and heroin. Receptor, it is present in your GNS, CNS and GI tract. Okay, so how is it going to affect? இது எப்படிப்பா நம்மள affect பண்ணும்? It acts like a depressant. Okay, depressant na இந்த terms oda meaning ரொம்ப முக்கியம். Diminish the normal function of the brain. ஏதோ நான மாதிரி இருக்கும் உங்க மைண்ட்ல. Okay, narcotic to make us feel numb. சொரணே இல்லாதன்னு சொல்லுவாங்கல்ல, that is what we call narcotic. Okay, so they reduce the user's perception of pain and induce euphoria. Euphoria na என்ன? A feeling of exaggerated and unrealistic well-being. ஏதோ உங்களுக்கே ஆன ஒரு உலகத்துல இருப்பாங்க. Okay, then analgesic. This is important. Okay, there are doctors who prescribe this opioids. Okay, especially in the surgery எல்லாம் ஆச்சுல, surgery எல்லாம் extreme painல இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த analgesic வந்து அவங்க prescribe பண்ணுவாங்க in required amounts. Okay, that's very important. Sedative. Sedative na என்ன? நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாம கஷ்டப்படுவாங்க, insomnia ன்னு, கரெக்ட்டா? So it induces sleep. Okay, induces sleep, slows down respiration, decreases glandular secretion, impairs digestion, cause pupil dilation, nausea and vomiting. ரொம்ப severe ஆன ஒரு case. Hi. Okay, so it is taken in different forms. Yes, this is very important பசங்க, இதெல்லாம் கேட்பாங்க. Depressant, narcotic, analgesic, sedative. Okay, yes. Can I increase my volume? Okay, ஒரே ஒரு நிமிஷம். இப்போ ஓகேவா வாய்ஸ்? Is my voice okay now? I will do after this. I'll do after this. Okay? Yes. So next time I will change the battery. Battery irukku, I will change it. Okay? Maybe the voice can be better. Okay? Yes. Okay. Artha polama? Cannabinoids. Structure mukkiyam. Okay, the structure கொடுத்துட்டு identify the structure ன்னு கொடுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் லவுடா பேச ட்ரை பண்றேன். Okay, cannabinoids are a group of chemicals which interact with the cannabinoid receptor present in your brain. Okay, natural cannabinoids are obtained from the inflorescence of the plant cannabis sativa. Okay, very important. Okay, in the kharas, ganja, adallam they are obtained from cannabinoids. Okay, generally taken by inhalation and oral ingestion. Okay, these are known for their effects on cardiovascular system. Okay, they will not ask the structure, அதை கொடுத்துட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம், ஸ்ட்ரக்சர் எழுத சொல்ல மாட்டாங்க. ஓகே, so they can give you that, அதை ஐடென்டிஃபை பண்ணி அதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் கேட்கலாம். ஓகே, எஸ். ஓகே, yeah, my voice is actually very bad today. என்னன்னு தெரியல, நேத்துலாம் நல்லா தான் இருந்தேன். Yes, what does it cause? What is this? Marijuana, kharas, ganja, okay, they are all examples of cannabinoids. They affect your brain. It's a psychoactive drug. It alters the brain function, resulting in temporary changes in perception, mood, consciousness and behavior. Okay, you can see people who take this, their behavior will be totally different. Okay, so mild euphoria and brain damage, it is going to cause brain damage. Okay, alteration to vision and judgment, as well as impaired motor coordination. நடக்கும்போதே ரொம்ப தடுமாறி நடக்குவாங்க. ஓகே, hallucination என்ன? அவங்களே ஒன்னு பேசிட்டு அவங்களே ஒன்னு யோசிச்சுட்டு, ஓகே, இல்லாத ஒன்ன யோசிச்சுட்டு அப்படியே இருப்பாங்க. That is what we call it as hallucination. What is important in opioids? This part. Where is it? This part. What is their function? Mode of action. That is very important. எல்லாத்துலயுமே mode of action ரொம்ப முக்கியம். இதுதான் முக்கியம். Okay, they affect your cardiovascular system, cause pupil dilation, increases blood sugar level, increases the frequency of urination. These are all some of the mode of action of cannabinoids. நேத்து தான எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட் வந்துரும். ஓகே, அடுத்தது coca alkaloids. Okay, it includes cocaine. Okay, and what is it effect? It basically affects the transport of dopamine. Dopamine ன்றது என்னது? It's a neurotransmitter. ரொம்ப முக்கியமான விஷயம். It causes euphoria and hallucination. Okay, yes, sure, I will do it today. I'll share it, they will share it with you. Okay, it results in hyperactivity and little desire for food and sleep. Okay, அவங்களுக்கு தூக்கமே வராது, பசிக்கவே பசிக்காது, கரெக்ட்டா? So it is going to affect your neurotransmitter dopamine.
Okay, so it interferes, so it causes more and more addiction. It causes hallucination. Okay, these days cannabinoids are also being abused by some sports person also use it to increase their energy. Okay, yes, அடுத்த விஷயம் பார்க்கலாம். Drugs like அதை தவிர drugs like barbiturates, amphetamines and benzodiazepines are similar drugs. They are normally used as medicine to help patients to cope up with mental illness like depression and insomnia. So depression, insomnia la treat பண்றதுக்கு doctors இந்த மூணு medicines கொடுக்கறாங்க. Okay, morphine is very effective sedative and painkiller. நான் இப்பதான் சொல்லி முடிச்சேன். கேட்கலாம், dash is an effective sedative and painkiller which is used in surgery. MCQs ல கேட்கலாம். Okay, so drugs are not always bad. When you don't know how to use it, when you abuse them, that is when it becomes bad. Okay, அடுத்த முக்கியமான விஷயம் tobacco. Okay, where is this tobacco used? It's used in your cigarettes, correct? So tobacco has been used by human beings for more than 400 years. It's the most important commercial crop. Okay, so much of business happens with the help of this. Okay, tobacco contain a large number of chemical substance including nicotine, especially on the south of Tamil Nadu. You have so many tobacco factories. Okay, they do this BD cigarette adala prepare pandra factory ekkachakama irukku. They provide employment to so many people and they are killing so many people every year. Both of it is equal. Okay, so nicotine enna pannom, idu romba mukkiyam. This is very 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 important mode of action. Nicotine stimulates your adrenal gland to release adrenaline. Enoda adrenal gland appo stimulate pannom to release adrenaline, okay, into the blood circulation, both of which is going to raise my blood pressure and increase my heart rate. Okay, so nariya per stressed ah irukumbodhu they just go out and smoke and come. Okay, yen appadi pandranga? Because they feel so relaxed, but which is such a stupidity. Okay, with every cigarette a person smokes. Insomnia na தூக்கமின்மை, தூக்கம் இல்லாம இருக்கிறது தான் இன்சாம்னியான்னு சொல்லுவோம். Okay, so nightல தூக்கம் இல்ல, பகல்லையும் தூக்கம் இல்ல, that is what we call insomnia. So every cigarette you smoke, 11 minutes of your life, இது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய வாட்டி நான் சொல்லுவேன். Okay, because உங்களுக்கு தெரியணும், அவேர்னஸ் இருக்கணும். ஓகே, உங்க சுற்றி உள்ளவங்க கிட்ட போய் சொல்லுங்க, தயவு செஞ்சு ஸ்மோக் பண்ணாதீங்க. when you smoke you are destroying yourself. அதை தவிர ஸ்மோக்கிங்ல வர ஸ்மோக் இருக்குல்ல, it will affect your people around you also. passive smoking ன்னு வாங்காத. ஓகே, சோ அந்த ஸ்மோக்கை நம்ம எடுத்தாலும் நம்ம உடம்புக்கும் அது கேடு. ஓகே, ஸ்மோக்கிங் very good, yes, very good, very good. Smoking is associated with என்ன பண்ணோம்னா, இந்த நிக்கோட்டின் இருக்குல்ல என்னோட இதுல சிகரெட்ல, it is going to affect my adrenal gland. Adrenal glandல adrenaline produce பண்ணும். So adrenaline is going to cause an happy mode in your mind. Happy mode or relaxed mode. Okay, yes. So it is going to affect your lungs, urinary bladder, throat, bronchitis, emphysema, coronary heart disease, gastric ulcer. வராத டிசீஸே கிடையாது. Smoking is the most destructible thing that you can do to yourself. Okay, அடுத்தது tobacco chewing. இது இன்னும் மோசமான விஷயம். tobacco chewing நிறைய பேர் chew பண்ணுவாங்க. அது என்ன, oral cancers lead பண்ணும். It results in oral cancer. Okay, and as someone said, okay, smoking increases the carbon monoxide level. Carbon monoxide level increase பண்ணும். Carbon monoxide அவ்வளோ poisonous. Okay, because it goes and binds to my hemoglobin. Okay, it causes carbon monoxide poisoning. So இவ்ளோ effects இருக்கு பசங்களா ஸ்மோக்கிங்ல. By the time they reach their age 40, 45, they will get any of one disease and they will die. They will not enjoy their life. Okay, that dangerous smoking is. Okay, yes, it gives heat to our body. Okay, yeah, nicotine, இத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். Okay, நிக்கோட்டின்ன்றது ரொம்ப முக்கியம். It basically releases dopamine. இன்னொரு முக்கியமான விஷயம், I should tell this today. ஏன் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும், யூடியூப்ல ஆகட்டும் மாத்தி ரீல்ஸ் ஏன் ஸ்க்ரால் பண்ணிட்டே போறீங்க? Why are you guys so addicted to your phone? Because in our brain, okay, this dopamine is released. Okay, இந்த dopamineன்றது ஒரு addictive hormone. It makes you get addicted to things. Okay, dopamineன்றது ஒரு neurotransmitter. It causes addiction. So screen addiction ஆகட்டும், எந்த விதமான அடிக்ஷனுக்கு காரணமானது டோபமைன் தான். It causes dependence. Okay, it adversely affects the developing embryo or fetus. Okay, இதுலயும் women எல்லாம் ஸ்மோக் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான், அவங்க பிரெக்னன்சில ரொம்ப மோசமாயிரும். அந்த குழந்தை அப்நார்மல் சைல்டா தான் பிறக்கும். Okay,
So it increases skeletal muscle activity, heart rate, blood pressure, activity of the digestive system. இதெல்லாம் மீறி ஒருத்தங்க வந்து நான் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்றேன்னு யோசிக்கும் போது their body will not cope up. அதுதான் withdrawal symptoms ன்னு சொல்லுவோம். Okay, your body is so much addicted to smoking, your body is unable to come out of it. Okay, but still you have so many rehabilitation centers. Okay, there are doctors who can help you with withdrawal symptoms. Okay, so how to overcome? You have irritability, headache, insomnia, urge to smoke, weight gain and poor cognitive performance. இது ரொம்ப ஒரு டெம்பரரியான சிம்டம் தான் பசங்களா. Everything is in your mind, everything is in your brain. ஓகே, உங்க மைண்ட் சொல்றதா, நான் ஸ்டார்டிங்ல சொன்னதுதான், உங்க மைண்ட் சொல்றதா உங்க இம்யூன் சிஸ்டம் கேட்கும், உங்க மைண்ட் சொல்றதா உங்க எண்டோக்ரைன் சிஸ்டம் கேட்கும். ஸோ slowly everything will change. ஒரு வாரம் கஷ்டமா இருக்கும், 2 வாரம் கஷ்டமா இருக்கும், 1 மாசம் கழிச்சு ஐயோ நான் தான் அதெல்லாம் பண்ணனான்னு உங்களுக்கு தோணும். Yes. So dependency to manifest the smoking. So it takes some time. First உங்க மைண்ட்ல டிசைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. Okay, yes. Cognitive actions are sleep, wake cycle, attention, perception, mood, emotion, appetite and memory. Okay, alcohol இன்னும் மோசமான விஷயம். Okay, so alcohol basically it's going to denature my protein. என்னோட உடம்புல இருக்க எல்லா ப்ரோட்டீனையும் அது denature பண்ணிடும். Okay, so it's directly absorbed from the stomach and small intestine, produces calming and drowsy effect. Okay, it causes loss of coordination, impaired reasoning, balance, speech, judgment, slow reaction. Alcohol denatures protein, causes damage to tissues such as brain and liver. Chronic consumption can affect your frontal lobe. Excessive alcohol. Okay, high blood levels, especially உங்க alcohol வந்து உங்க liver-ஐ தான் affect பண்ணும். Okay, it is going to affect your liver. Vomiting, poor judgment, loss of coordination, everything. Okay. Yes. Adolescence na என்னப்பா? It is a period between 13 to 18 years. Okay, ரொம்ப vulnerable ஆன age. It's very vulnerable. ஓகே, ஸோ நிறைய விஷயம் நம்ம உடம்புல, ஓகே, நம்ம திங்கிங்ல, அப்பெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு இனிமையா தெரிவாங்க. கரெக்டா? ஸோ என்னப்பா இது எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. தட் இஸ் வென் யூ ஃபீல். ஓகே, அடாலசன்ஸ் இஸ் வெரி ஆக்சுவலி ஒரு 13ல இருந்து 23 to 24 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு லைஃபே புரிஞ்சிடும் பசங்களா. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த என்டையர் லைஃப். ஸோ 24 இயர்ஸ் கழிச்சு சொல்வீங்க, என்னோட அப்பா அம்மா அப்பயே சொன்னாங்க, அவங்க சொன்னது கரெக்ட். Still this time you will not feel, you feel that your parents are enemies. It's something because of your biological change also. Okay, so adolescence is accompanied yes, peer age group, pressure. Okay, நிறைய பேர், நானும் அப்படிதான் இருந்தேன். என்னடா இது எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தாங்க, இப்போ புரியுது. ஓகே, அம்மாவோட வேல்யூ, அப்பாவோட வேல்யூ, அவங்க அப்பயே சொன்னாங்க, அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், இப்போ புரியும். எனக்கும் அப்படிதான், பர்சனலா சொல்றேன். அதனாலதான் உங்களுக்கும் நான் இப்பயே சொல்றேன், you're all in the right age now. Okay, so adolescence is accompanied by severe biological, behavioral change. Okay, it's a very vulnerable phase of mental, psychological development of an individual. So at this stage, it's the most important phase for both the child and the parents. Okay, so that is why your parents are putting so much pressure on you. Study well. ஏன்னா அவங்களும் அந்த ஏஜை தாண்டி தான் வந்திருப்பாங்க. படிப்பு தான் பசங்களா வாழ்க்கை. There is nothing else other than education. ஓகே, நீங்க என்னதான் எவ்வளவுதான் ரிச்சா இருந்தாலும் பேசிக் எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா தேவை. அது இல்லாட்டி யாருமே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. எஜுகேஷன் இஸ் சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம இப்போ டாபிக் குள்ள போயிடலாம். ஓகே, கடைசியா நம்ம பார்க்க போறது கேன்சர். ஓகே, வாட் இஸ் கேன்சர்? என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஐ எம் MSc Biotech, Masters in Biotech, and I have also cleared my CSIR, Council for Scientific and Industrial Research. I am an All India rank holder. All India rank 27 வாங்கியிருக்கேன். It's the most difficult exam for life science. Yes, I am a JRF, Junior Research Fellow. Yes. ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிடுறேன். அதுக்குள்ள கேன்சர்னா என்னன்னு சொல்லுங்க பசங்களா. What is cancer? இன்னொரு 20 minutes முடிச்சிடலாம். We will complete it. What do you guys understand about cancer பசங்களா? Cancer is an abnormal growth. Okay, we have this abnormal growth. Yes, they keep on dividing. Okay, இன்னைக்கு நான் நேத்து முந்தானால தான் ஒரு ரிப்போர்ட் படிச்சேன்.
10 பேர்ல 2 பேருக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்காம் by 2025. Okay, I read this just 2 days before. Yes, multiplication of cell, multiply fast in damaging cell. Very good, very good. So cancer simple நம்ம uncontrolled cell division ன்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா. Okay, my cells undergo division, proliferation ன்னு சொல்லலாம். Okay, இதுல இருந்து ஷார்ட்டா ஒரு கேள்வி கேட்கலாம் பசங்களா. Definitely they can ask. Properties of cancer cell. என்ன மேம் எப்படி மேம் இருக்கும் இந்த cancer cells? Okay, they are dividing. இப்பதான் சொன்னேன். They continuously divide. Okay, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா they are proliferating. Okay, proliferating, dividing ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த வார்த்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் chat sectionல போடுங்க ஒரு ப்ராப்பர்ட்டியா. Okay, they do not die. Okay, they do not die. அத வந்து நம்ம immortal ன்னு சொல்றோம். They are immortal cells. Okay, yes, I will talk about everything. Just wait. Okay, yes. அடுத்தது they do not have, ரொம்ப முக்கியம், no contact inhibition. என்னன்னு சொல்றோம் பசங்களா? No contact inhibition. இத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இது வந்து உங்க நார்மல் செல். ஓகே, நார்மல் செல்ல இப்படி growth ஆகுது. ஓகே, இப்படி ஒரு செல் மேல இன்னொரு செல் grow ஆகுது. ஓகே, அப்ப என்ன ஆகும்னா ஒரு செல் இன்னொரு செல் மேல grow ஆகும்போது there will be an inhibition நடக்கும். ஓகே, so here you see contact inhibition. ஓகே, inhibition. அதே என்னோட கேன்சர் செல்ஸ்ல, ஓகே, என்னோட கேன்சர் செல்ஸ்ல if there is something like this, there is no contact inhibition. Okay, no contact inhibition. ஏன் பா கேன்சர் வந்தா ஏன் வந்து ஒருத்தங்க இறக்குறாங்க? Can anyone tell me why does cancer lead to death? என்னோட நார்மல் செல்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் இந்த கேன்சர் செல்ஸ் எடுத்துக்குது. அப்புறம் என்னோட நார்மல் செல்ஸ்க்கு நியூட்ரியன்ஸே கிடைக்காது. And that is how they die. So the normal cells also start dying. The cancer cells will grow, normal cells will die. As a result, it results in death. Okay, இப்பலாம் ரொம்ப கேसेस பார்க்கறோம் பசங்களா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா there are lot of cancer patients. Okay, so study of cancer is called oncology. Okay, what are the causes of cancer? முக்கியமான விஷயம் radiation. Okay, radiation. Nama, ozone layer is depleting, a lot of UV rays is entering. Correct? This UV rays can cause mutation. Enna cause pannom pasangala? Mutation cause pannom. Okay, and you also have radiations like X-rays. Okay, adukku da solluvaanga doctors vandu frequent X-ray edukka vida maataanga. There need to be exposure time. X-rays can cause mutations in your DNA, and those mutations can cause disease. Yes, super. அடுத்தது chemicals. இத பத்தி இப்பதான் நம்ம பேசணும், நேத்து கூட பேசணும். Okay, DNA interacting substances. You have your carcinogens, cigarette, processed foods, cosmetics and cleaning products. என்ன மேம் சொல்றீங்க? Processed foodல இருக்கா? Yes பசங்களா. There are so many things which are banned in other countries. We are using it in India. Maggie. Okay, best example. Ban பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா அவங்க எல்லாருக்குமே? Maggie was banned. இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல பஞ்சு மிட்டாய் வந்து பேன் பண்ணிருக்காங்க. அதுல வந்து கேன்சர் காசிங் ரோடமைன் சொல்லி ஒரு கெமிக்கல் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் பேண்ட் பஞ்சு மிட்டாய். சோ இப்ப எங்கேயுமே விற்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சாப்பிடுற சாப்பாடுல எக்கச்சக்கமான chemicals இருக்கு பசங்களா. So some of you asked why are cancer increasing? It's all the reason. Okay, அதுக்கான ரீசன் இதுதான். கடைசியா நம்ம பார்க்க போறது பயாலஜிக்கல். Biological na viruses. Okay, like your HPV, human papilloma virus. Okay, the human papilloma virus enna cause pannom? Cervical cancer cause pannom. ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, so these are all some of the causes. They are asking to take more X-rays and scan. Yes, we can't do anything. அப்ப வந்து நான் diagnose பண்ணியே ஆகணும். கரெக்ட்டா மகேஷ்? So நான் diagnose பண்ணனும்னா அப்ப வந்து நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். So to save a person's life we do that. Okay, yes. Types of cancer, benign and malignant. Okay, types of tumor ன்னு எடுத்துக்கலாம். Okay, cancer ன்னு சொல்ல முடியாது. Types of tumor. Okay, tumor வந்து ரெண்டு விதமா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். Benign and malignant. Okay, benign என்ன? அது வந்து ஒரு கன்ஃபைன்டா இருக்கும், லோக்கலைஸ்டா இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். அதுதான் benign ன்னு சொல்றோம்.
ஓகே அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவாது. It will be in one place. Okay, so confined to a place, they do not spread, they cause little damage. இந்த fibroids இப்பெல்லாம் நிறைய பெண் குழந்தைங்களுக்கு fibroids இருக்கு யூட்ரஸ்ல breastல. Okay, they are all benign tumors. Okay, I really don't understand why this is increasing so much. Okay, இப்போ வந்து எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. Every week or twice I hear someone with fibroid, I hear someone with cancer. Okay, there's a lot of things that's happening. Yes, virus cause cancer like HPV, human papilloma virus can cause cancer. Not all viruses. Okay, அடுத்தது malignant tumor. இந்த malignant tumorக்கு ஒரு ability இருக்கு பசங்களா. They are not confined to a place. அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ability உள்ள cells. Okay, and that process is called metastasis. The spreading of the tumor is called metastasis, and this is what results in malignancy. Malignancy na enna ma'am? Malignancy na pasangala cancer. Okay, all tumors are not cancers. Adha matrum clear ah purinjukkonga. Not all tumors are cancerous. Okay, but all cancers are tumors. Okay, how to prevent? We will talk about it. Okay, kandipa pesalam. So cancer detection, this is so very important. Okay, எப்படி வந்து நம்ம கேன்சரை டிடெக்ட் பண்ணலாம்? முதல்ல first thing biopsy. பயாப்சினா என்ன பசங்களா? உங்க கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இருந்து ஒரு டிஷ்யூ எடுத்து அந்த டிஷ்யூ வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க மைக்ரோஸ்கோப்ல. ஸோ எங்கெல்லாம் என்ன இருக்கு, இஸ் திஸ் அ பெனைன், இஸ் திஸ் அ மேலிக்னன்ட் அப்படி பார்ப்பாங்க. ஓகே, ஸோ பெனைன் இருந்தா ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க சர்ஜரி பண்ணி. ஓகே, மேலிக்னன்ட் இருந்தாதான் பிரச்சனை. ஓகே, பெனைன் இருந்தா they are not going to do anything. ஓகே, இந்த மற்ற ஸ்டெப் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இமேஜிங் டெக்னிக்ஸ், this is very important. உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்காங்க. ரேடியோகிராஃபி யூஸ் பண்ணுவோம், யூஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ். CT, computerized tomography, it uses X-rays to generate a 3D image of the internal organs of an object. Okay, அடுத்தது MRI, magnetic resonance imaging. Okay, it uses magnetic field. This is your MRI. Okay, yeah, this is MRI and this is CT. Okay, so it helps in detection of the pathological and physiological changes in the living tissue. MRI நான் பார்த்திருக்கேன். MRI வந்து ஹார்ட்டுக்கு பண்ணும்போது பார்த்திருக்கேன். It's quite painful. They give you an infusion. Okay, it takes around 1 hour, 1.5 hour. அவ்வளோ நேரம் பார்ப்பாங்க. Okay, it's quite painful. Ma'am, will benign change to malignant? Absolutely chances there. Chances அதிகம் தான். ஓகே, அந்த பெனைன் டியூமர்னு தெரிஞ்சோடனே அதை எடுத்துடுறதா, சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடுறதா பெஸ்ட் அட்வைஸ். ஓகே, எஸ். அடுத்தது you have this molecular biology technique, diagnostic tools. We can use antibodies against cancer specific agents. இது ரொம்ப முக்கியமான விஷயம் பசங்களா, எல்லாரும் இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் ட்ரீட்மெண்ட். எப்படி இதை ட்ரீட் பண்ணலாம்? ட்ரீட்மெண்ட் இருக்கா மேம்? இந்த பெனைன் ஸ்டேஜ்லயே நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ட்ரீட்மெண்ட் இருக்கு. இல்ல பெனைன் இல்ல, அது மேலிக்னன்ட் ஆயிட்டு இருக்கும் போதே நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கிடையாது. ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னா அவங்க வாழ்க்கையை நம்ம வந்து சேவ் பண்ண முடியாது. we can't save their life. ஓகே, ஸோ அந்த டைம்ல அந்த எங்க எல்லாம் டியூமர் வளருதோ அந்த டியூமரை மட்டும் எடுத்துட்டு ரேடியேஷன் தெரப்பி கொடுத்துடலாம். ஓகே, all cancers are dangerous. Okay, the most dangerous is lymphoma, blood cancer, leukemia. அந்த மாதிரி cancers are ரொம்ப dangerous. Okay, yes. radiotherapy, radiation கொடுப்பாங்க. என்ன மேம் சொல்றீங்க, இப்படி மாத்தி சொல்றீங்களே மேம்? இப்பதான் சொன்னீங்க radiation causes cancer, அப்புறம் அதே radiotherapy cancer cell கில் பண்றோம்னு சொல்றீங்களே மேம்? எஸ் பசங்களா, here we use gamma rays. Okay, these gamma rays are very strong radiation. They kill the cancer cells. என்ன பண்ணும்? அது நம்மளோட கேன்சர் செல்ஸை கொன்னுரும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, கீமோதெரப்பி. இந்த ரேடியோ தெரப்பி பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா? என்னோட நார்மல் டிஷ்யூஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ த பேஷண்ட் வில் பி ஈவன் மோர் சிக். அந்த கேன்சர் இருந்தப்போ கூட அவங்க அவ்வளோ சிக்காக இருக்க மாட்டாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் அண்டர்கோ பண்ணும்போது தே பிகம் சோ சிக். ஓகே, அடுத்தது கீமோதெரப்பி, யூஸ் ஆஃப் கீமோதெரபியூட்டிக் ட்ரக்ஸ். Many drugs have side effects. Okay, hair loss, anemia, அதெல்லாம் நடக்குது. கரெக்டா? That's why many cancer patients shave their head to prevent that. This one, கடைசியா immunotherapy. This is the more potent. நம்ம கையில இருக்க கடைசி ஒரு விஷயம் இதுதான். Okay, the patients are given biological response modifier. It is called alpha interferon. Okay, என்னன்னு சொல்றாங்க? alpha interferon கொடுக்கிறோம், immunotherapy கொடுக்கிறோம், so that my immune system gets boosted up.
Okay, so these are the 3 important cancer treatment. Okay, majority of the time இப்பலாம் ட்ரீட்மெண்ட் சூப்பர் ஆயிடுச்சு. ஓகே, 50% அவங்க ரிகவர் ஆகி வராங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் வாழ்றாங்க. ஓகே, that is happening these days. That also I'm seeing, but it's very painful பசங்களா. It's very expensive also. ஓகே, கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து சாதாரண ட்ரீட்மெண்ட் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட். ஓகே, ஐம் நாட் வெரி ஷியோர் அபவுட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்த கீமோதெரப்பி எல்லாம் ஒரு வாட்டிக்கு 50,000 55,000, விச் இஸ் நாட் அ ஈஸி திங் ஃபார் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. கரெக்டா? ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். That's all about cancer. How to prevent cancer? Okay, முடிஞ்ச அளவுக்கு don't get into drugs, don't get into smoking, don't get into alcohol. Okay, that is one thing. Second thing, avoid exposure to radiations. Okay, so நம்ம மொபைல்ல இருந்து வர ரேடியேஷன் வந்து லோ அயனைசிங் தான். So மேம் அது வந்து கேன்சர் காஸ் பண்ணுமா? கேன்சர் காஸ் பண்ணாது, but it is going to affect your brain, it is going to affect your eyesight. So avoid all these screens. ஓகே, அவாய்ட் ஆல் தி ஸ்கிரீன்ஸ். முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த விஷயம், அவாய்ட் ப்ராசஸ்ட் ஃபுட். ப்ராசஸ்ட் ஃபுட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்க. மேம் ப்ராசஸ்ட் ஃபுட்னா என்ன மேம்? எல்லாம் இந்த டின்டு ஃபுட் வருதுல, கேன்டு ஃபுட் வருதுல, என்ன பிடிக்குதோ அதை வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. ஓகே, வாட் எவர் யூ வாண்ட், ப்ளீஸ் டூ குக் இட் அட் ஹோம் அண்ட் ஈட். தட்ஸ் ஆல் இஸ் மை சஜஷன் ஃபார் டுடே. ஓகே, எஸ் கீமோதெரப்பி இஸ் வெரி பெயின்ஃபுல். எல்லா தெரப்பியுமே பெயின்ஃபுல் தான். மெடிசன் இன்ஜெக்ஷன் குத்துவாங்க. ஓகே, ஸோ நீடல் வழியா நிறைய விதமான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். கேன்சர் இஸ் அ வெரி பெயின்ஃபுல் திங். அண்ட் த சேடஸ்ட் பார்ட் இஸ் தெர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ ஆர் பீங் அஃபெக்டட் ஃப்ரம் கேன்சர். ஏஜே கிடையாது இப்பெல்லாம் ஏஜே கிடையாது. சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கேன்சர் இருக்கு. எஸ், என்னோட 12th மார்க் இட் இஸ் 93%. ஓகே, நான் ரொம்ப முன்னாடி படிச்சது. ஓகே, பயாலஜில ஐ காட் 94 or 95, நாட் வெரி ஷியோர். ஓகே, மேக்ஸ்ல தான் கொஞ்சம் கம்மி, 85. மித்த சப்ஜெக்ட்லாம் அந்த ரேஞ்சில தான் இருந்துச்சு. ஓகே, எஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் benign and malignant. Benign is confined to a particular place, it doesn't spread. Malignant has the ability to spread from one place to another place. ஸோ சொன்ன மாதிரி 2 ஹவர்ஸ்க்குள்ள முடிச்சுட்டேன் என்டையர் சாப்டரை. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. எனி டவுட்ஸ் யூ கைஸ் கேன் ஆஸ்க் மீ. I have a question. This was a PYQ. Okay, identify and name the disease in which the patient's cells lose the property of contact inhibition. State its possible causes and explain any 3 methods to accurately detect the pathological and physiological changes that takes place in the living tissue. இது ஒரு 5 மார்க்குக்கான கேள்வி. What is the answer? This was a PYQ. Okay, so identify where do they lose the property of contact inhibition? Cancer. You get 1 mark. Okay, state its possible causes. Causes என்னப்பா? Physical, okay, chemical, and biological. These are the possible causes. Okay, how do you detect? எப்படி detect பண்றது? இப்பதான் அதையும் படிச்சோம். Okay, you have radiography, you have biopsy, okay, and molecular diagnosis. You write this, you get 5 marks. Okay, you get 5 marks very easily. Okay, yes, இந்த மாதிரி கேள்வி தான் I'm expecting. Almost the same questions. Okay, yes, I have one more question. A patient had tested positive to ELISA. This was also a 5-mark question. Okay, identify the disease and the pathogen responsible. Give reason for the reduced or weak immunity of the patient and trace the path and effects of the pathogen in the human body. சொல்லுங்க பசங்களா. acquired immunity ஒரே ஒரு நிமிஷம் இது முடிச்சிட்டு சொல்றேன். Okay, the right answer is AIDS. Okay, then what is that? Identify the disease and the pathogen. Pathogen என்ன? HIV. Okay, so it is going to weaken our immunity. It is going to weaken my cell mediated immunity. You can also write about the mode of HIV. HIV ஓட entire thing அடலாம். Yes, reduces the count of T lymphocyte. Okay, ஒரு 4-5 லைன் எழுதுனா உங்களுக்கு கரெக்ட்டா மார்க் அடிச்சிரும். Yes, very good. It is going to affect my TH cell. என்ன affect பண்ணும்? அது என்னோட TH cells affect பண்ணும். Okay,
CUET and NEET syllabus is very similar, okay? So, உங்க CUET paper வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். You can go visit our Vedantu offline centers. You can talk to them. They'll definitely help you. Okay? Yes. Last யாரோ ஒன்று கேட்டிருந்தீங்க acquired immunity. Acquired immunity na the immunity which you gain through your exposure to antigens. Okay? So அதுல வந்து ரெண்டு இருக்கு, B cell mediated, T cell mediated. Okay? B cell mediated நம்ம humoral ன்னு சொல்றோம், T cell mediated நம்ம cell mediated ன்னு சொல்றோம். Okay? That's it. I hope this is all clear. ஏதாச்சும் டவுட் இருந்தா please do let me know. Afternoon I'll come live at sharp 1:30. We are going to do genetic problems. அது ஒரு குட்டி லைவா தான் இருக்கும், ஒரு 45 minutes to 1 hour தான் இருக்கும். Okay, please do attend that live. Thank you so much. Okay, do like, share, subscribe. Don't forget to leave a comment. Mast cells, they basically help. They are a phagocyte. Okay, they basically mediate allergic response. They mediate allergic response. Okay. Yes, CUET exam பத்தி நான் வேதாந்து நீட் தமிழ்ல கிளியரா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அங்க போய் செக் பண்ணுங்க. Okay, yes, I have put a very clear video. Okay, drugs I just spoke about, opioids, cannabinoids, coca alkaloids, how do they affect, what part of the system they affect, அத மட்டும் கிளியரா படிச்சுக்கோங்க. Okay, thank you பசங்களா, take care, bye bye. போய் சாப்பிட்டுட்டு நல்லா